விஐபிஸுக்கு தான் இங்கே அதிக இம்பார்ட்டன்ஸ் தருவோம். அவங்க தான் வரணும் அப்படிங்கிறது தான் இந்த ஐடியாவே. ஆனால் இதுலேயே வந்து பப்ளிக் பார்ட்டிசிபேஷனை இன்டைரக்டாக ப்ரொமோட் பண்ணுவாங்க. எப்படின்னு பார்த்தா கொடுக்குற மொத்த இப்போ 10% கொடுக்குறான்னு வைங்களேன், அதில் 2.5%, அதாவது ஓவராலாக 25% வந்து மியூச்சுவல் ஃபண்டுக்கும் இன்சூரன்ஸ் கம்பெனிஸ்க்கும் போகணும். ஸோ மியூச்சுவல் ஃபண்டு இன்சூரன்ஸ் கம்பெனினா இன்டெரக்டாக யார் அங்கே இன்வெஸ்ட் பண்ணியிருப்பா? பப்ளிக். இதுக்காக இப்படி ஒரு மெக்கானிசம். ஸோ குறைஞ்சது 10 அலாட்டிஸாவது இருக்கணும். ஏன்னா பல்க் இல்லை, அதனால 10 வந்தாலே பெருசு. ஆனால் யார் ஒரே ஒரு ஆள் மட்டுமே 25%க்கு மேலே பிட் பண்ண முடியாது. ஸோ அவனோட சீலிங் 25%, அதுக்கு மேலே ஹி கான் பிட் எனி ஒன் பர்சன். அதே மாதிரி பிட் அதிகமாகிறப்போ ப்ரொபோர்ஷனேட்டாக பிரிப்பாங்க. ப்ரைஸ் இப்போ சொன்ன மெக்கானிசமே தான். ஒவ்வொருத்தர் பிட் பண்ணி என்ன ப்ரைஸ் வருது அப்படின்னு பார்ப்பாங்க. இங்கே வந்து ஆஸ்பா அப்படின்ட்டு ஒன்று அப்ளை ஆகும். ஆஸ்பா தெரியுமா? ஆஸ்பா அப்ளிகேஷன் சப்போர்ட்டட் பை பிளாக்ட் அமௌண்ட், அதான் ஆஸ்பா. இது ஒரு 2 வருஷம் முன்னாடி கூட நியூஸில் இருந்தது. 2 வருஷம் முன்னாடிங்கிறது பெருசு தான். அப்ளிகேஷன் சப்போர்ட்டட் பை பிளாக்ட் அமௌண்ட். ஸோ திருப்பியும் இந்த இடத்துல ஏன் இவ்வளோ தான் சொல்கிறேன்னா, இது எல்லாமே வேற எங்கேயாச்சும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது என்னன்னா சிம்பிளுங்க. இப்போ வந்து நான் 100 ஷேர் வாங்கணும்னு வச்சுக்குமே, 100 ஷேர், ஒரு ஷேர் 100 ரூபான்னா 10,000 ஆச்சு இல்லையா? ஃபஸ்ட்டு ஐபிஓவில் என்ன பண்ணுவான்னா 10,000 என்கிட்டருந்து வாங்கிடுவான், நான் டெபாசிட் பண்ணிடுவேன். அதுக்கப்புறம் எனக்கு 20 ஷேர் தான் கொடுப்பான். திருப்பி சொன்னேன் ப்ரொபோர்ஷனேட்டாக பிரியும். அப்போது 2,000 ரூபா, அந்த 8,000 ரூபா திருப்பி எனக்கு கொடுக்கணும். ஒன்று ஃபிசிக்கல் டிரான்சாக்ஷன் ஆஃப் மணி, ரெண்டாவது எனக்கு அதுக்கு இன்ட்ரெஸ்ட் கிடையாது. 90 நாள்லாம் போச்சல்ல, வேஸ்ட் தானே. அதுக்காக தான் இது வந்துச்சு. இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, என் பேங்க்லேயே என் அக்கௌண்ட்டில் 10,000 ரூபா இருக்கும். இதோட மெக்கானிசம் இதுதான், சிம்பிள் மெக்கானிசம் தான். இப்போ நான் வந்து ஆஸ்பாக் கொடுத்துட்டேன், அப்ளை பண்ணிட்டேன்னா அவன் பிளாக் பண்ணிடுவான் அந்த 10,000. ஆனால் அந்த 10,000 அவனுக்கு போகாது, இது நடுவுலேயே தான் இருக்கும், ஃப்ரீஸ் ஆயிரும் அந்த அமௌண்ட். அதுதான் பிளாக்ட் அமௌண்ட் அப்படிங்கிறது. ஸோ எனக்கு வந்து ஷேர் அலாட் ஆகுது அப்படின்னா எவ்வளோ அலாட் ஆகுதோ அந்த காசை மட்டும் அந்த கம்பெனி எடுத்துக்கும், மிச்சம் திருப்பி என் அக்கௌண்ட்டில் சேர்ந்துக்கும். சிம்பிள். ஒரு சைடு இப்படி, இன்னொரு சைடு வந்து நான் ஸ்பெகுலேட் பண்ண மாட்டேன். இப்போ எங்கிட்ட வந்து சில விஷயங்களுக்கு தான் சொல்கிறேனே, 100% கட்டணும்னு அவசியம் கிடையாது, 10 to 20% கட்டினா போதும் அப்படின்ட்டு இருக்கும். அந்த பீரியடில் நான் வந்து 5 பிட் பண்ணுவேன் மொத்தமாக. இது ஸ்பெகுலேட் பண்ண ஆரம்பிக்கும் திங்ஸை. இப்போ அது பண்ண முடியாது, ஸ்பெகுலேஷனை குறைச்சிரும். ஏன்னா ஒவ்வொரு இதுக்கும் பிளாக் ஆகிட்டே வருமா, அப்போ என் காசு குறைஞ்சிரும்ல. மை எபிலிட்டி டு ஸ்பெகுலேட் வில் கம் டவுன். அதுக்காக தான் இது. ஸோ இந்த இடத்துல ஆஸ்பா வேணும். இன்னொன்று ப்ரைஸ் வந்து இண்டிகேட்டிவ் ஃப்ளோர் ப்ரைஸ் அப்படிம்பாங்க. ஸோ இது திருப்பியும் இந்த ப்ரைஸை வச்சு தான் ஃபிக்ஸ் பண்ணுவோம் ரெண்டுலேயுமே. அதாவது ஆஃபர் ஃபார் சேல் ஆகட்டும், ஐபிபி ஆகட்டும், எந்த விலைக்கு விற்கிறன்னு இருக்குல்ல, அதுக்கு பேர் தான் இண்டிகேட்டிவ் ஃப்ளோர் ப்ரைஸ். ஸோ இத்தனை நாள் முந்தில் ஒரு வாரத்தோட ஆவரேஜ் எடுத்து அதை வச்சு தேல் மேக் இட். இதுதான் ஓஎஃப்எஸ் அண்ட் ஐபிபி. இப்போ ஒரு ஷேரோட வேல்யூ 10 ரூபான்ட்டு நான் நினச்சி வைக்கிறேன். ஆனால் இப்போ அதுக்கு வந்து 42 ரூபா 50 ரூபாய்க்கு போகுதுன்னு வச்சுங்களேன். அப்போது 4.2 டைம்ஸ் இல்லை 5.2 டைம்ஸ் அதுக்கு டிமாண்ட் இருக்குது அப்படின்னு அர்த்தம். அந்த ஷேரோட மதிப்பு என்னுடைய கால்குலேஷன் 10 ரூபா தான். என்கிட்ட 1 கோடி ரூபா இருக்குங்க. பப்ளிக் போகிறதுக்கு ரீசனே இதுதான். எந்த ஒரு கம்பெனியுமே என்கிட்ட 1 கோடி இருக்குது, 1 கோடி பண்ணேன்னா எனக்கு 1 கோடி ரூபா அப்படியே இருக்கும். இதுவே வந்து நான் நல்லா பிஸ்னஸ் பண்ணுறேன், இதில் இன்வெஸ்ட் பண்ணால் மக்கள் ரெடி அப்படின்ட்டு தெரிஞ்சதுன்னா, நான் அதே விஷயத்த ஷேர் மார்க்கெட்டில் போனேன்னா 1 கோடி ரூபாய் 50 லட்சம் நான் வச்சுக்கிறேன். 50 லட்சத்தை ஷேராக பிரித்து விடுறேன். ஸோ 50 ரூபான்னு ஒரு ஷேர்னு 1,00,000 ஷேர் விடுறேன்னு வச்சுக்கோங்க. இந்த 50 ரூபா ஓவர் சப்ஸ்கிரைப் ஆகிறப்ப என்ன ஆகும்னா 50 ரூபாயோட மதிப்பு 100 ரூபாய் ஆகும். ஒன் டைம் ஆனாலே இப்போ 100 ரூபா ஆச்சா. ஸோ இப்போ எனக்கு 1 கோடி ரூபா கிடச்சிருச்சு அந்த இடத்துல. இப்போ எங்கிட்ட இருக்கிற காசோட மதிப்பு 1 கோடி ரூபா ஆயிடுச்சல்ல. இதுதான் சிம்பிள் திங். அதே மாதிரி எனக்கு பர்சனலாகவும் லாபம், அஸ் கம்பெனியோட வேல்யூ பார்க்குறப்போ டக்குன்னு டபுள் ஆயிடுச்சல்ல. 1 கோடிங்கிறது உடனே 2 கோடி ஆயிடுச்சு. இதுதான் ரீசன். நான் ஃபேஸ் வேல்யூங்கிறது இங்கே 50 ரூபா. ஸோ இந்த 50 ரூபா வச்சு தான் டிவிடெண்ட் கால்குலேட் பண்ணுவாங்க. ஷேரோட ஃபேஸ் வேல்யூ.
வாட்ஸ் த வேல்யூ அட் ஃபேஸ், எத்தனை ரூபாய்க்கு கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறதும். ஓகே ஃபைன், ரைட்டு. ஸோ பிளானிங் பார்க்கலாம். ஸோ பிளானிங்கில் என்னென்ன பிரச்சனைகள் நிறைய பேசியிருக்கோம்ல, சொல்லுங்கள். இந்தியா சச் ஓகே, ப்ராப்பர் இம்ப்ளிமெண்டேஷன் இல்லை. வேற ஓகே, விஷனரி அப்ரோச் கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். வேற பிளானிங். ஓகே, ரிசோர்ஸ் கிரன்ச் இருக்குது. பட் அதுக்காக தானே பிளானே பண்ணுறோம். ரிசோர்ஸ் கிரன்ச்சே இல்லை, இன்ஃபைனைட் அப்படின்னா பிளான் பண்ணவே தேவையில்லையே. ஒவ்வொன்றா செஞ்சு அழிச்சிட்டு கூட இருக்கலாமே புதுசாக. பிளான்ங்கிறதே அங்கே தானே வருது. ரிசோர்ஸ் ஃபைனைட்டாக இருக்கும், பண்ண வேண்டிய அப்ஜெக்டிவ்ஸ் வந்து ப்ரொபோஷனேட்டாக இருக்காது, இதோட ஹையராக இருக்கும். அப்போ தான் பிளானே பண்ணுவோம் நம்ம. சிம்பிளுங்க, கையில் 1 லட்ச ரூபா இருந்தால் நம்ம எதுக்கு பிளான் பண்ண போகிற செலவு பண்ணுறதுக்கு? 100 ரூபா இருக்கிறனால தான் யோசிக்கிறோம். அதே தான். வேற அன்ரியலிஸ்டிக் டார்கெட்ஸ். வேற பேப்பரில் வர விஷயங்களே தான் எல்லாமே, தனியாலாம் படிக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. இதெல்லாம் காம்ப்ரிஹென்சிவாக இல்லை. ஓகே, ஸோ செக்மெண்டட் டார்கெட்டிங், ஒரு கிளியர் டார்கெட்டிங், காம்ப்ரிஹென்சிவ் டார்கெட்டிங் இல்லாமல் செக்மெண்டடாக டார்கெட் பண்ணுறது. ஓகே, வேற சொல்லுங்கள். அதுக்கப்புறம் திருப்பி எல்லாமே சொல்கிறேன். பட் ஸ்டில் இதெல்லாம் உங்களுக்கு ஸ்ட்ரைக் ஆகுதுன்னு பார்க்கலாம், அதனால தான் கேட்டுட்ருக்கேன். ப்ராக்டிக்கல் இதுதான். பிளான் பீரியடில் பாதி முடிஞ்சாச்சு, இன்னும் பிளானே போடல. இதுக்கப்புறம் பிளான் போட்டால் என்ன, போடாட்டி என்ன? ஓகே, அது திருப்பி அதுக்கப்புறம் வந்து சின்ன நியூஸாக மாற்றிட்டாங்க. ஓகே, இன்னொன்று காம்ப்ரிஹென்சிவாக இருக்காது. எல்லா செக்டார்ஸையும் அவங்களால டார்கெட் பண்ண முடியாது. ஏன்? ஒரு பக்கம் இன்ஃபர்மேஷன் இல்லை, இன்னொன்று கண்டிப்பாக இன்ஃபர்மேஷன் இல்லை. ஃபண்ட்ஸ் இல்லைன்னு சொல்ல முடியுமா? ஃபண்ட்ஸ் இருக்கும் கொஞ்சமாவது. எல்லா ரிசோர்ஸ் கிரன்ச் ஒன் ஆஃப் த ரீசன். எல்லா ரிசோர்ஸுமே கிரன்ச்சாக இருக்கும் அந்த இடத்துல. ஓகே, அது போக எல்லா இடத்துலையும் கவர்மெண்ட்னால இருக்க முடியாது. பேசிக் திங் அதை புரிஞ்சிக்கவே மாட்டாங்க எப்பயுமே. கவர்மெண்ட் கான் கெட் இன் டு ஆல் தி செக்டர்ஸ் இல்லையா? அந்த ஒரு பேசிக் இதே இல்லாமல் எல்லாத்துலேயும் வில் பி செட்டிங் டார்கெட்ஸ். ஓகே, ஸோ அப்போ என்ன ஆகும்? ஹாப்பஸார்டு க்ரோத் வரும். புரியுதுங்களா? அதாவது ஒரு செக்டார் நல்லா போகும், ஏன்னா அந்த இடத்துல பேசிக்ஸ் என்னென்ன தேவையோ அது ஆல்ரெடி எஸ்டாப்ளிஷ் ஆகிருக்கும். அதிலிருந்து அவங்க க்ரோ பண்ணுறது ஈஸி. ஃபவுண்டேஷன் போட்டதை வீடு கட்டுற மாதிரி இன்னொரு இடத்துல இனிமேல் தான் ஃபவுண்டேஷனுக்கே தோண்டணும். ஸோ நான் ரெண்டும் ஹேண்ட் இன் ஹேண்ட் போனால் தான் ஒரே மாதிரி போகும். மேலே நடக்காது. லிட்ரஸி அண்ட் என்ன சொல்கிறது, ஃபீமேல் லிட்ரஸி ஆஸ் சச், ஃபீமேல் லிட்ரஸி, இந்த கேப் வந்துகிட்டே இருக்குல்ல. இதுதான் ரீசனே. கவர்மெண்ட் ஒன்றும் ஸ்பெசிஃபைடாக இவங்களை இது பண்ணுறதெல்லாம் கிடையாது, டிப்ரைவ் பண்ணுறதெல்லாம் கிடையாது. இந்த இடத்துல எக்ஸ்ட்ரா ஒர்க் கொடுக்கணும். அதை வந்து நம்ம எப்பயுமே எடுத்துக்கவே மாட்டோம் உள்ள. அது இட் வில் டேக் டைம். அகெயின் இந்த ஃபேக்டர்ஸ் உள்ளே வராது. டக்குன்னு பூஸ்ட் பண்ணால் எப்படி பண்ண முடியும்? ஓகே ஃபைன். வேறு ரெஸ்பான்சிவாக இருக்காது பிளான். ரெஸ்பான்சிவ்னா சொல்லுங்க. ஓகே, என்னவே கம்யூனிகேஷன். நமக்கு என்னுடைய தேவை என்னமோ அதுக்கேற்ற மாதிரி இருக்காது. என்னுடைய குறைகளை பூர்த்தி செய்கிற மாதிரி இருக்காது. இட் வில் நாட் ரெஸ்பாண்ட் டு மை நீட்ஸ். ஸோ அப்போ என்ன ஆகும்? ஹவ் வில் ஐ ஃபீல்? டிப்ரைவேஷன்.
டெப்ரிவேஷன் இருக்கும். அதனால அதுக்கப்புறம் என்ன வரும்? ஏலியனேஷன் வந்துடும். ஸோ அந்த ப்ராசஸ்லேருந்தே நான் வெளியே இருக்கேன் அப்படிங்கிற எண்ணம் வந்துடும். லிட்டரலாக சொல்றதுன்னா இந்த பீமா ரூட் ஸ்டேட்ஸ். பீமா ரூட்னா தெரியும்ல? பீகார், மத்திய பிரதேஷ், ராஜஸ்தான், உத்தரப்பிரதேஷ், அவ்வளோதானா? ஒரிசா. ஸோ அது போக இந்த பிரிச்ச ஸ்டேட்ஸ் சத்தீஸ்கர், ஜார்க்கண்ட், இதெல்லாம் தான் பீமா ரூட். ஓகே, இந்த ஸ்டேட்ஸ்லேயே தான் அதான் பிரச்சனை. அவங்க நினச்சது ஒன்று, நடக்கிறது ஒன்றா இருக்கும். ஸோ எந்த காலத்துலேயும் தே ஆர் நாட் பீன் டெவலப். இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக நல்ல சுச்சுவேஷன்ஸ் ஆர் சேஞ்சிங். சரி, க்ரோத் வந்து எல்லா பக்கம் டிஸ்ட்ரிபியூட் ஆகாது, ரைட்? ஒரு ஸ்பேஷியலாகவும் செக்டார் வைஸ் ஆகும். ஸோ செக்டார் வைஸ் ஆகலைன்னா என்ன ஆகும்? டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் ரிசோர்ஸஸ் செக்டார் வைஸ் இல்லைன்னா அதே தான். ஸோ அக்ரிகல்ச்சருக்கு வந்து நம்ம கொடுக்காம இருக்கிறோமா? அப்படியே வரல. செக்டார் வைஸ் டார்கெட்டிங்கில் பார்த்தீங்கன்னா அக்ரிக்கு தான் அதிகம் பண்ணுறோம். சர்வீஸ் செக்டாருக்கு ஒன்றுமே பண்ணுறதில்ல, லிட்டரலாக காசு மட்டும் தான் வந்துட்டு இருக்கு. ஏன் அப்படி ஆகுது? சர்வீஸ் செக்டாரோட நீடு வந்து ஹியூமன் ரிசோர்ஸ். இதை வந்து சோஷியல் செக்டார் ஸ்கீம்ஸ்னால we are able to identify them. அந்த இடத்துல சால்வ் பண்ண முடியுது. இப்போ தமிழ்நாட்டில் சோஷியல் செக்டார் ஸ்கீம்ஸ் நல்லா ஒர்க் அவுட் ஆனங்காட்டி தான் ஒரு எஜுகேட்டட் பாப்புலேஷன் ஸ்டாக் கிடச்சிது. இவங்கனால சர்வீஸ் செக்டாரோட தேவையை பூர்த்தி செய்ய முடிஞ்சிச்சு. எங்கேயோ ஒரு ஸ்கீம் பண்ணோம், அது எங்கேயோ ரிலேட் ஆச்சு. ஆனால் அக்ரிக்கு அப்படி இல்லை. அந்த இடத்துல ஏகப்பட்ட ஃபேக்டர்ஸ், இந்த இன்டர் கனெக்ஷன் ஆஃப் ஃபேக்டர்ஸ், இது வந்து ஒரு பெரிய இது பிளானிங்கில். ஸோ வி டார்கெட் சம்திங், இட் எண்ட் அப். இந்த விஷயங்களை நம்ம புரிஞ்சிக்கல. திருப்பியும் இது ஃபர்ஸ்ட் சொன்ன பாயிண்டே தான். அந்த மொத்த டீட்டெயில்ஸும் நம்மகிட்ட இருக்காது. ஹவு திங்ஸ் ஆர் ஒர்க்கிங் அப்படிங்கிறது நம்மளால புரிஞ்சிக்க முடியல. எக்ஸ்பர்டைஸ் லெவல் வில் பி லோவர். ஓகே, ஸ்பேஷியலாக பார்த்தா இது செக்டார் வைஸ். ஸ்பேஷியல்னா ரீஜனல் ஃபேக்டர்ஸ் எப்படி ஒர்க் அவுட் ஆகுது? ஓகே ஓகே ஓகே, எக்ஸாம்பிள்? ஸோ ரெண்டு வகை. ஃபர்ஸ்ட் திங் ஒன்று வந்து ஸ்டேட்ஸ் ஆஸ் சச், சவுத்து, வெஸ்ட்டு, நார்த் வெஸ்ட், இதெல்லாம் நல்லா டெவலப்டு. ஏன்னா அந்த இடத்துல என்னாச்சு, இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் பில்ட் பண்ணோம், ஹியூமன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் பில்ட் பண்ணோம். ஃபிசிக்கல் அண்ட் ஹியூமன் ரெண்டு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் பில்ட் ஆச்சு, எஸ்பெஷலி சதர்ன் ஸ்டேட்ஸ். இந்த மிச்ச ஸ்டேட்ஸில் எதுவுமே ஆகலையா? அதாவது ஈஸ்ட்டு, சென்ட்ரல் இந்தியா, நார்த் ஈஸ்ட், இங்கே என்ன ஆச்சு? ஆனால் அந்த ஏலியனேஷனுங்கிறது பெரிய லெவலில் இருந்துச்சு. ஏன்னா இப்போ அங்கே தானே இருக்காங்க. கோல் இந்தியாவோட மொத்த ஆப்ரேஷனுமே ஈஸ்ட் இந்தியா தான். நார்த் வெஸ்ட் இந்தியாலேயோ இல்லை சவுத் இந்தியாலேயோ கிடையாது. ஆனால் அந்த டெவலப்மெண்ட் வந்து it didn't percolate to the locals அந்த இடத்துல. அதுதான் விஷயம். அந்த பேக்வர்ட் ஃபார்வர்ட் லிங்கேஜஸ் அப்படிங்கிறது வரவே இல்லை. தட்ஸ் இட். இதுதான் பேக்வர்ட் இது வருது. ஸோ அது வந்து அந்த உள்ள பெர்குலேட் ஆகணும் அந்த சொசைட்டிக்குள்ள. இங்கே அப்படி இல்லாமல் இதெல்லாம் ஐலண்ட்ஸ் ஆஃப் க்ரோத் ஆகிடுச்சு. இது லோக்கல் லெவல். அதே ஸ்டேட்ஸ் பார்த்தா அதே தான். ஸோ அதனால தான் சென்ட்ரல் இந்தியன் ஸ்டேட்ஸ் வளரல, இங்கே எல்லா ஸ்டேட்ஸும் வளர்ந்துச்சு. இது ஸ்பேஷியல் வைஸ் இஷ்யூஸ். ஓகே, வேறு எஃபிஷியன்சி அண்ட் எக்கானமி எப்படி இருக்கும் பிளானிங்கில்? அதாவது ஒரு ரியல் டார்கெட் இருக்கிற இடத்துல தான் எஃபிஷியன்சி எக்கானமி பற்றி பேசவே முடியும் இல்லையா? ஒரு ஃபிசிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், வீடு கட்டுறதுக்கு இவ்வளோ செலவு அப்படின்னா அந்த இடத்துல எஃபிஷியன்சி எக்கானமி பற்றி பேசலாம். அந்த இடத்துல ரொம்ப மட்டமாக இருக்கும். நம்ம ஒன்று ஃபிக்ஸ் பண்ணால் 300-400% இன்க்ரீஸ் ஆன கதையெல்லாம் இருக்குது. அதுவே ஒரு இன்டான்ஜிபிள் டார்கெட்னா எப்படி இருக்கும் செலவு? இப்போ எஜுகேஷன், லிட்ரஸி, மிட் டே மீல் ஸ்கீமு, உமன் எம்பவர்மெண்ட்டு, இதுலாம் எப்படி இருக்கும்? என்ன இருக்குன்னே தெரியாது அந்த இடத்துல. ஏன்னா அந்த இடத்துல நம்ம ரிசோர்ஸ் மட்டும் தான் யோசிச்சுட்டு இருப்போம்.
பட் இது வந்து ஒரு இன்வால்விங் அ பர்சன், ஹியூமன் பீயிங் வரப்போ சோஷியல் கன்ஸ்ட்ரெயின்ஸ் இருக்கும், சைக்காலஜிக்கல் இருக்கும். ஸோ அந்த இடத்துல எவ்வளோ காஸ்ட் எஸ்கலேட் ஆகும். இப்போ அந்த கோயம்புத்தூர் பற்றி பேசிட்டு இருந்தோம்ல, அவங்களுக்கு அந்த மைண்ட் செட் இருக்குது, அதனால அந்த இடத்துல பூம் ஆச்சு. அதே கொண்டு போய் ராம்நாட்லேயும் பண்ணோன்னா எப்படி முடியும்? அங்கே இருக்கிற மக்களோட மைண்ட் செட் வேறு. இதை இந்த மாதிரி ஃபேக்டர்ஸை எடுத்துக்க மாட்டோம். ஸோ நேச்சுரலாக காஸ்ட் எஸ்கலேட் ஆகிட்டே தான் போயிட்டு இருக்கும். லிட்ரலி ட்ரெயின் ஆன் ரிசோர்ஸஸ். செலவு பண்ணிகிட்டே இருப்போம், அந்த இடம் டெவலப்பே ஆகாது. ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் அந்த டெவலப்மெண்ட் வேண்டான்னு நினச்சிட்டு இருப்பாங்க. நம்ம அதை புரிஞ்சிக்க மாட்டோம். இதுக்கு என்ன காரணம்? ஆமாம், பிளான் கொடுக்குறாங்க. ஓகே, ப்ரொபோசல். இல்லைங்க, எல்லாரும் ப்ரொபோசல் கொடுப்பாங்க. அந்த இடத்துல அவன் வந்து இந்த ப்ரொபோசலில் வச்சு அவன் ஒரு இது ஐடியா வச்சிருப்பான். இது ரெண்டே வச்சு தில் மேக் அவுட் அ காமன் பிளான், தில் ஷாக் அவுட் அ பிளான். அவ்வளோதான். எங்கள் நீட்ஸ் இவ்வளோ அப்படின்ட்டு ஸ்டேட் சொல்லும். அவங்க வி கேன் ப்ரொவைட் திஸ் மச் அப்படிம்பாங்க. அப்போ வந்து ஒரு மிடில் ஆஃப் த பாத் செட்டில்மெண்ட்டுக்கு வந்துடுவாங்க. தட்ஸ் ஹவ் திங்ஸ் ஒர்க். ஓகே, சரி, என்ன காரணம்? ஓகே, இன்னொரு வகையில் சொல்கிறதுனா பீப்புள்ஸ் பார்ட்டிசிபேஷன் வந்தால் மட்டும் ஒன்றும் மாறாதுங்க. அதெல்லாம் சும்மா சென்ட்ரலைஸ்டு பிளானிங், அதுதான் இந்த இடத்துல பிரச்சனையே. ஸோ அவன் வந்து லோக்கல் ஃபேக்டர்ஸை எடுத்துக்க மாட்டாங்க. பீப்புள்ஸ் பார்ட்டிசிபேஷன் மே பி அ ஃபேக்டர், பட் தட் இட் செல்ஃப் வில் நாட் சேஞ்ச் எனி திங். ஏன்னா மக்களுக்கு முதல்ல தெரியணும்ல எப்படி பண்ணுறதுன்ட்டு. பீப்புள் நோ எவ்ரி திங்கிறதுலாம் இட் வில் நாட் சூட். ஒரு பிரச்சனை வந்து சின்ன லெவலில் இருக்கிற டு ரியாக்ட் அண்ட் ரெஸ்பாண்ட். பெருசாக இட்ஸ் பிகர் தேன் தேம், ஒன்றுமே பண்ண முடியாது கம்யூனிட்டினால. அப்படி வந்தது தானே ஸ்டேட் எல்லாம் எவல்யூஷனில். கம்யூனிட்டி லெவலில் ஒரு பிரச்சனையை சமாளிக்க முடியல அப்படின்னு தானே ஸ்டேட்டை உருவாச்சு. ஒரு மினிமம் வையபிள் யூனிட், அதுதான் ஸ்டேட். ஓகே, வேறு ரிஸ்க் பெனிஃபிட் அனாலிசிஸ் பண்ணுறோமா? ரிஸ்க் பெனிஃபிட் அனாலிசிஸ்னா என்ன முதல்ல? எடுக்கிறதுக்கு பெனிஃபிட் இருக்குமா ஃபைனலாக? இல்லை இப்போ சரி நிறைய கேம் ஒரு ஃப்ளாக்ஷிப் எடுக்கிறாங்க, இதோட ஃபைனல் அவுட்கம் என்னவாக இருக்கும்ன்றது ஒரு ரிஸ்க் எடுத்து தான் பண்ணிக்கலாம். ஃபைன், அதான் எந்த அளவுக்கு என்ன ரிஸ்க் எடுத்து என்ன பெனிஃபிட் வரப்போகுது, சிம்பிளாக சொல்கிறதுனா. ஸோ என்ன ரிசோர்ஸ் கமிட் பண்ணுறோம், அதனால அவுட்கம் என்ன அப்படிங்கிறத பார்க்கணும். சில டைம் இது எப்படி ஒர்க் அவுட் ஆகும்னா, நம்ம என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறோமோ, கெயின் பண்ண போகிறோம் அப்படின்னு நினைக்கிறோமோ அதிகமாக செலவு பண்ணியிருப்போம். பெஸ்ட் எக்ஸாம்பிள் சென்ட்ரல் இந்தியா. இந்த என்எம்டிசி எல்லாம் போயிட்டு, அதாவது டொமஸ்டிக் ரிசோர்ஸஸ் இருக்குது, இதை மொபிலைஸ் பண்ணாலே இந்தியா வந்து ஒரு செல்ஃப் சஸ்டெயின் ஆகும்னு நினச்சோம். கடைசியில் எங்கே போய் நிற்கிறோம்? சென்ட்ரல் இந்தியாவில் நம்மகிட்டே 500 இருக்குது, நம்மளதே எடுத்து டெவலப் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிட்டு தான் அங்கே என்எம்டிசி போனாங்க. எல்லா பப்ளிக் இப்போ அது கடைசியில் எங்கே வந்து நிற்குது? நக்சலிசம் நிற்குது. டெவலப் இன்டர்னல் செக்யூரிட்டி. அப்போ ரிஸ்க் எடுத்ததுக்கு பெனிஃபிட் என்ன கிடச்சிருக்கு? கடைசியில் அதோட அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கிறோம். ஓவரால் பெர்ஸ்பெக்டிவில் பார்த்தோம்னா எண்ட் ஆஃப் த டே இதுதான். இந்த விஷயம் இருக்காது. ஏன்னா பிளானிங் கமிஷன் அன்றைக்கே சொன்னால, ஒரு எக்ஸ்பர்ட் பாடி, ஒரு திங்க் டேங்க். இவங்க வேலை யோசிக்கிறது, இப்படி வந்தால் என்ன பண்ணலாம், இப்படி வந்தால் என்ன பண்ணலாம், பிளான் ஏ, பிளான் பி, பிளான் சி, பிளான் டி, இந்த மாதிரி நியூமரஸ் பிளான்ஸ் இருக்கணும். இது இல்லைன்னா அடுத்தது ஒர்க் அவுட் பண்ணணும். சாரி, இல்லை, இது எல்லாமே பிளானிங்ல இருந்தால் ஆஸ் அ டாக்குமெண்ட் இருக்கிற காம்ப்ரிஹென்சிவா இல்லை. திருப்பி இவங்க ஒரு எக்ஸ்பர்ட் பாடி தான், இவங்க போய் இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம். கொடுக்கறதுலேயே ஒரு காம்ப்ரிஹென்சிவ் அவுட்லுக் இல்லைன்னா நேச்சுரலாக எல்லாமே ஃபனல் எஃபெக்ட் தான். மேலேருந்து வர்றப்போ அடுத்தடுத்து குறைச்சிட்டு தான் வருவான். மேலேயே குறைச்சிட்டா ஃபனல் சைஸ் சின்னதாயிரும் நடக்குது. ஓகே, வேற மக்களோட பார்ட்டிசிபேஷன் இல்லை. ஸோ பார்ட்டிசிபேட்டிவ் பிளானிங்கிறது கம்மி. ஸோ இதனால என்ன ஆகுது? அவங்களுடைய ரியல் நீட்ஸ் என்ன அப்படின்ட்டு தெரியாது. ஃபஸ்ட்டு அந்த நீட்ஸு அட்ரஸ் பண்ணவும் மாட்டோம். ஸோ இதனால தான் அந்த திருப்பி அதே விஷயங்கள் தான், டெப்ரிவேஷன் வரும், அடுத்து ஏலினேஷனில் முடியும். ஃபைன். இன்னொரு பக்கம் அவங்களுக்கு தேவையில்லாத விஷயங்கள் அந்த இடத்துல நடந்துகிட்ருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், சின்னதாக சிம்பிளாக சொல்கிறதுனா, அவன் அந்த இடத்துல வந்து ஃப்ளைஓவரே கேட்டிருக்க மாட்டான்.
உனக்கு கனெக்டிவிட்டி கொடுக்குறேன்னு ஃப்ளைஓவர் கட்டி வச்சா அவனுக்கு குப்பை தான் வந்துட்டு இருக்கு கடைசியில் வீட்டுக்கு. இட்ஸ் டிஃப்ரென்ஸ். ஓகே, டைம் கன்சியூமிங் எப்படி பார்த்தாலும், அதாவது பிளான் பண்ணுறதுக்கும் டைம் கன்சியூமிங். அன்றைக்கி அந்த எக்ஸாம்பிள் சொன்னார்ல, சைனாவில் எப்படி பிளான் பண்ணுறாங்க, இந்தியாவில் எப்படி பண்ணுறாங்கன்ட்டு. ஸோ அவன் பிளான் பீரியட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே பிளானை வந்து முடிச்சிடுறான். ஸோ ஆரம்பித்த உடனே இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆரம்பிக்கிறான் அடுத்த 5 வருஷத்துக்கு. அதே மாதிரி அந்த 5 இயர்ஸ் முடிகிறப்பே அதோட அசஸ்மெண்ட் ஸ்டார்ட் ஆயிரும். ஸோ என்ன பண்ணியிருக்கோம், என்ன லேக் ஆகுது, இது எப்படி மீட் பண்ணலாம். ஸோ அந்த பிளான் பீரியட் முடியறக்குள்ளேயே அந்த லேகையும் அவன் மீட் பண்ண பார்ப்பான். கேன் யூ கெட் திஸ்? நம்ம இன்னும் பிளானே போடல, 12 ஆரம்பிக்கணும், 13 பாதி முடிஞ்சிருச்சு, இன்னும் பிளானே நம்ம ஃபைனலைஸ் பண்ணல. இதுக்கப்புறம் பிளான் ஃபைனலைஸ் பண்ணி அதுக்கப்புறம் அது எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுதுன்னு பார்த்து டார்கெட் செட் பண்ணி எவ்வளோ பெரிய ப்ராசஸ். சரி, பிளானிங்க்கு என்ன பாடி இருக்கு? பிளானிங் கமிஷன். அதோட அக்கௌண்டபிலிட்டி எப்படி இருக்கு? யாருக்கு அக்கௌண்டபிள்? கேட்கல. இன்னவே யாருக்கும் இல்லை. ஏன்னா இண்டிபெண்ட்டாக தான் நேருஜி அதை ப்ரொமோட் பண்ணார், யாருக்கு இருக்கக்கூடாது அப்படின்ட்டு. திருப்பி இது வந்து அந்த லீடர் சென்ட்ரிக் பாலிசிஸ். அவர் இருந்தப்போ he was omnipotent, அவருக்கு அது ஒர்க் அவுட் ஆச்சு. அதுக்கப்புறம் எல்லாத்துக்கும் ஆகும், அது கரண்ட் சினாரியோவில் ஆகும் அப்படின்னு நினைக்கிறது முட்டாள்தனம். சிம்பிள். யாருக்கும் அக்கௌண்டபிள் கிடையாதுன்னா அப்போ என்ன அர்த்தம்? அட்டானமி இருக்குது, அக்கௌண்டபிலிட்டி கிடையாது, நேச்சுரலாக கேஸ் வந்துருமா அந்த இடத்துல. ஸோ தே செட் டிஃப்ரெண்ட் கோல்ஸ். சிம்பிள் திங். அந்த பிபிஎல்க்கு எத்தனை குழப்பம் நடக்குது. பிபிஎல்க்கு அவங்க என்ன சொன்னாங்க, ஏன் வந்து இந்த ப்ரைஸ் கொடுக்குறாங்க, ஐ மீன் ஃபிக்ஸ் பண்ணாங்களா ரூரலுக்கு இவ்வளோ அர்பனுக்கு இவ்வளோன்னு. அதுக்கு வந்து மார்டெக் சிங் அலுவாலியா என்ன ரீசன் சொன்னார், இதுக்கும் நேஷ்னல் ஃபுட் செக்யூரிட்டி ஆக்டுக்கு சம்மந்தம் இல்லை, ரைட்டுங்களா? அது வேற, அது வந்து 2/3 புவர் அப்படின்ட்டு அதில் ரெக்கக்னைஸ் பண்ணுறான். பட் இவன் வந்து அந்த 23 rupees இந்த திருப்பி ஒரு ஸ்லாப் இப்போ கொடுத்தாங்கல்ல போன வாரம், ஏன் கொடுத்தாங்க? பேப்பர்லேயே வந்துருந்தது ஏன் கொடுக்குறோம் அப்படின்ட்டு. ஃபர்ஸ்ட் திங், அவங்களுக்கு வந்து அதான் அவர் சொல்கிறது வந்து என்ன லாஜிக் அப்படிங்கிறது வித்தியாசமான லாஜிக். அவரை பொறுத்த வரைக்கும் நம்பர் ஆஃப் புவர் பீப்புள் ஆஸ் சச் கீழே வந்திருக்காங்க. அது நீ 30 ரூபாய்ன்னு வச்சாலும் சரி, 300 ரூபாய்ன்னு வச்சாலும் சரி, எப்படி வச்சாலும் ஒரு பீப்புள், ஒரு செட் ஆஃப் பீப்புள் வந்து தே ஆர் கான், தே ஆர் டெவலப்ட். ஓகே, இது எதுக்கு அப்படின்னு கேட்டால் அப்போ தான் ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இந்தியாவுக்குள்ளே வரும். திஸ் வாஸ் அ ஸ்டேட்மெண்ட் மேட் பை ஹிம். அப்போ அதோட பர்பஸ் என்ன, இதுக்கும் அதுக்கும் என்ன சம்மந்தம்? இதுதான் அவர் சொன்ன ஸ்டேட் பண்ண ரீசனே இதுதான். ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட்ஸை அட்ராக்ட் பண்ணுறதுக்காக தான் நாங்கள் இதை கொடுத்தோம் அப்படின்னும். இந்தியா வந்து ஒரு டெவலப்டு ஸ்டேட்டாக காமிக்கிறோம் அப்படிங்கிறாரு, அதனால ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வரும் அப்படிங்கிறாரு. பட் அதுக்கு ஏன் பிபிஎல் ரீஃபிக்ஸ் பண்ணணும், இதுக்கும் அதுக்கு என்ன சம்மந்தம்? ஒரு சம்மந்தமே இல்லைங்க, இதெல்லாம் சும்மா ஜிமிக்ஸ். இதை பார்த்து ஒருத்தர் இன்வெஸ்ட் பண்ண வந்தான்னா அவன் எவ்வளோ பெரிய இதாக இருப்பான். பிபிஎலுக்கும் அவங்களுக்கு என்ன சம்மந்தம்? இந்த இடத்துல இன்வெஸ்ட்மெண்ட் கிளைமேட் வந்து இன்வெஸ்டர் கிளைமேட் வந்து ஃப்ரெண்ட்லியாக இருக்கா, அதை மட்டும் தான் அவன் பார்ப்பான். இதெல்லாம் எக்ஸ்ட்ரா விஷயங்கள் தான், ஃபேக்டர்ஸ். இப்போ வந்து நைஜீரியாலேயோ இல்லை வேற ஒரு ஆஃப்ரிக்கன் நேஷன்லேயோ பிபிஎல் அதிகமாக இருக்காங்க அப்படிங்கிறக்காக இன்வெஸ்ட் பண்ணாமல் இருக்காங்களா? அங்கேயும் இன்வெஸ்ட்மெண்ட் போயிட்டு தானே இருக்குது. இத்தனைக்கும் பாவர்ட்டி அதிகமாக இருந்தால் தான் இன்டர்நேஷ்னல் இன்வெஸ்ட்மெண்ட் வில் கோ இன். ஏன்னா அவனை பொறுத்த வரைக்கும் அந்த இடத்துல எப்படி இருக்கும் செட்டப், மினிமம் கவர்மெண்ட் செட்டப் தான் இருக்கும். ஏன்னா அவனுக்கு அந்த பாவர்ட்டி அட்ரஸ் பண்ணுறதே ஒரு பெரிய பிரச்சனை. ஸோ அதுக்கு ரெலவன்ஸே இல்லை. ரெண்டு சம்மந்தம் இல்லாத விஷயங்களை இஸ் ட்ரைங் டு கிவ் அ லிங்க் ஜஸ்ட் டு போர்ட்ரே ஆஸ் அ இன்வெஸ்ட்மெண்ட் டெஸ்டினேஷன் அப்படிங்கிறதுக்காக. இது எத்தனை கன்ஃபியூஷன்ஸ் இதனால. கேன் யூ கெட் மை பாயிண்ட் சொல்கிறது? ஓகே, சரி. பிளானிங் கமிஷன் போக வேற என்ன இருக்கு? சரி, என்டிசி வேற. பிளானிங்க்கு அசச் வேற என்னென்ன இருக்கு? ஸோ பிளானிங் கமிஷன் ஒரு எக்ஸ்ட்ரா லீகல் பாடி, எக்ஸ்ட்ரா கான்ஸ்டியூஷனல் பாடி. ஓகேவா? கேபினெட் பிளான் பண்ணுமா என்ன? ஒரே மாதிரி திருப்பி அதான் க்ளூ கொடுக்காம இருக்கிற ரீசன் இதுதான். யூ ஷுட் திங்க்.
அங்கேயே வந்து ஒருத்தர் க்ளூ கொடுத்துட்டே இருக்க மாட்டாங்க, எப்படி யோசிக்கலாம். பிளானிங்க்கு வேறு என்ன பாடிஸ் இந்தியாவில் இருக்குது? பாடிஸ் ஃபிசிக்கல் பாடிஸ் as such, அது ப்ராசஸ் பட்ஜெட்டிங். பிளானிங் கமிஷன் போக வேறு யாருமே பிளானே பண்ணுறது இல்லையா இந்தியாவில்? கேட்கல. as such ஓவரால் ரிசோர்ஸஸ் என்ன சொன்னீங்க? அதே தான். ஸ்டேட் பிளானிங் கமிஷன்ஸ் இருக்கா? ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் கண்டிப்பாக இருக்கும். அது போக 243 ZD ZE டிஸ்ட்ரிக்ட் பிளானிங் கமிட்டி அண்ட் மெட்ரோபாலிட்டன் பிளானிங் கமிட்டிஸ். அதெல்லாம் எப்படி ஒர்க் ஆகுது? ஒர்க் அவுட்லாம் பெரிய விஷயம். எப்படி ஒர்க் ஆகுது? தமிழ்நாட்டில் கவர்மெண்ட்டை தாண்டி ஒரு பாடி சொல்லி சிஎம் கேட்டுருவாங்களா? எந்த சிஎம்மாக இருந்தாலும் எல்லாம் சும்மா ஒரு ஷோ பீஸ். யாராச்சும் ஒருத்தருக்கு கேபினெட் போஸ்ட் கொடுக்க முடியல, இல்லை எலெக்ஷனை தோத்துட்டாங்க அப்படின்னா அவங்கள கொண்டு அக்காமடேட் பண்ணுறதுக்கான ஒரு பாடியாக இருக்குது. உண்மையான பிளானிங் நடக்கிறது இல்லை. நடந்தாலும் வெளியே தெரியாது. ஃபைன். லோக்கல் லெவலில் பிளானிங்கே இல்லை. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த இதுனால தான் அதை ப்ரொமோட் பண்ணதே. அவங்களுக்கு நீங்கள் தானே கேட்டீங்க இப்போது, யூ ஆஸ்க்ட் a question ரைட்? டிஸ்ட்ரிக்ட் பிளானிங் வரப்போ டீசென்ட்ரலைசேஷன். ஸோ திருப்பி அந்த கொஷின் சொல்லுங்கள். கொஷின் ஓகே. இப்போது இந்த ரூம்குள்ளே என்ன பிரச்சனைங்கிறத நம்மளே முடிவு பண்ணுறப்போ நேச்சுரலாக இன்னவே இங்கே இருக்கிற ரிசோர்ஸஸ் என்னன்னு பார்த்து நமக்குள்ளே ஒர்க் அவுட் பண்ணிக்க பார்ப்போம். பத்தாதப்போ தான் வில் கோ ஃபார் தெம். அவன் எப்படி எடுப்பான்னா, இந்த மாதிரி ஒரு 30 ரூம் இருக்குது, 30 ரூமுக்கு சேர்த்து பிளான் பண்ணுவான். 30 ரூமுக்கு சேர்த்து இருக்கிற ரிசோர்ஸஸ் யோசிப்பான். அவங்களோட மொத்த நீட்ஸையும் ஒரே லிஸ்ட்டாக எடுப்பான். அப்போ அவன் என்ன பண்ணுவான், அந்த 30 நீட்ஸும் எல்லாத்துக்கும் செட் ஆகிற மாதிரி பார்ப்பான். நம்மளுக்கு வந்து இங்கே தேவை வந்து ஃபிசிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சராக இருக்கலாம், அவனுக்கு வேறு ஏதாச்சும் ஒன்றா இருக்கலாம். ஆனால் இவன் கொடுக்குற ஃபண்ட்ஸு எல்லாத்துக்குமே கொடுப்பான். நமக்கு தேவையான காம்பனண்ட்டை 30 பார்ட்டாக பிரித்து கொடுத்துருப்போம். இதுதான் பிரச்சனை, காம்ப்ளெக்ஸாக இருக்குது. இன்னொன்று தான் சொன்னேன், எப்பயுமே 2 பர்சனுக்கு மேலே 3ஆவது வந்தாலே அந்த கம்யூனிகேஷன் காம்ப்ளெக்ஸ் ஆயிரும், டிஸ்டார்ஷன் வர ஆரம்பிச்சு. 3K அப்படின்னா அப்புறம் 30 பேர் நின்னா கொடுக்க எடுத்த உடனே இருக்காது. பட் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கெப்பாசிட்டி பில்டிங் வரணும்ல. இப்போ 20 இயர்ஸ் ஆச்சு. பப்ளிக் பாடிஸ்ங்கிறது ரெப்ரசன்டேஷன் ஓரளவுக்கு வந்திருக்கு. ரொம்ப மோசம்னு சொல்ல முடியாது. அட்லீஸ்ட் சம்திங் இஸ் ஹேப்பனிங். இப்போ அந்த ஆப்சென்டி லேண்ட்லார்டிசம் மாதிரி ஒரு சிஸ்டம் இருக்குது. உமன் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் அவங்க தே ஆர் பீங் ரெப்ரசன்டட் பை த ரிலேட்டிவ்ஸ் அப்படிங்கிறது. பட் ஸ்டில் சம் பிளேசஸ் இட்ஸ் ஒர்க்கிங் ரைட். அதே தான் இந்த இடத்துலையும். ஃபர்ஸ்ட் கஷ்டம் தான். பட் அந்த கெப்பாசிட்டி பில்டிங் வந்து ஓரளவுக்கு வந்துருச்சு அப்படின்னா தே வில் டூ தேர் ஓன் ஒர்க். ஸோ இண்டிகேட்டிவ் பிளானிங், ப்ராஸ்பெக்டிவ் பிளானிங் என்னது? இல்லை ஸ்டேட் லெட். இண்டிகேட்டிவ் அண்ட் ஸ்டேட் லெட் என்ன வித்தியாசம்? ஃபஸ்ட்டு வந்து எல்பிஜிக்கு முன்னாடி என்ன பண்ணோம், ஸ்டேட் லெட் பிளானிங்காக இருந்துச்சு. ஸோ ஸ்டேட் லெட்னா ஸ்டேட் டார்கெட் கொடுத்துரும், அதுக்கு பண்ணணும். இண்டிகேட்டிவ் பிளானிங்னா இப்போ ஸ்டேட் டார்கெட் கொடுக்கும், ஆனால் ஸ்டேட் வந்து இனிஷியேட்டிவ்ஸ் பெருசாக எடுக்காது. அந்த ஸ்ட்ரக்சர்ஸில் இப்படிலாம் பண்ணணும், இதுக்கான மெஷர்ஸை ஃபெசிலிட்டேட் பண்ணுவாங்க. இவங்க அஸ் அ பிளேயர் உள்ள ப்ளே பண்ண மாட்டாங்க. இது ஒரு நேச்சர் மாறி இருக்கிறது. ஸோ இதனால என்ன பிரச்சனை வருது? கடந்த 20 வருடங்களில் எப்படி மாறி இருக்கு இந்தியாவோட க்ரோத்? ஏன்னா இந்த இடத்துல க்ரோத் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது தான் பிளானிங்கோட இண்டிகேட்டர். ஸோ எப்படி மாறி இருக்கு 20 இயர்ஸ்ல? அது என்ன டார்கெட் ரீச் பண்றது? 8%, 9%. ஜிடிபி growth. பட் ஆஸ் சச் பிளானிங் எல்லா டார்கெட்ஸும் மீட் பண்ணிடுறோமா? அதான் விஷயம். ஸோ செக்டார் வைஸ் தான் க்ரோ ஆகுதே தவிர எல்லா செக்டார்ஸும் க்ரோ ஆகிறதில்லை ஈக்குவலாக. ஸோ இதுவே இந்த இடத்துல ஒவ்வொரு இடமும் ஒவ்வொரு செக்டாரும் டிஃபரன்ஷியல் ரேட் ஆஃப் க்ரோத் காமிக்குது. ஸோ இந்த இடத்துல ஒவ்வொரு இதுக்கும் ஒரு யூனிஃபார்ம் ப்ராசஸில் வர்றதில்லை. நேச்சுரலாக இங்கே ஒரு லேக் வர ஆரம்பிச்சிருது. ஸோ இன்டர் கனெக்டிவிட்டி குறைஞ்சிருது, லீக்கேஜஸ் குறையிறப்போ. ஃபைன். அதாவது பாவர்ட்டி வந்து அந்த அளவுக்கு ரெடியூஸ் ஆகலையே. சர்வீஸ் செக்டார் பூம் ஆன அளவுக்கு அது சீப் ஆகல. டெவலப்மெண்ட் ஹஸ் நாட் பர்குலேட்டட் டு தி லோக்கல் கிராஸ் ரூட் லெவல்ஸ் அப்படிங்கிறாங்களா, அதான் இது. அந்த இடத்துல ஒரு ஃபீட்பேக் மெக்கானிசம் கிடையாது.
அதை எப்படி சரி பண்ணலாம், இல்லை எப்படி அதை பெர்குலேட் பண்ண வைக்கலாம் அப்படிங்கிறத நம்ம யோசிக்கலாம். ரைட், ஓகே. வேற பிளானிங் வந்து டிஸ்கிரிஷனரியா இருக்கா? டிஸ்கிரிஷனரினா என்ன? அவங்களுடைய லைக்ஸ், பர்சனல் லைக்ஸ், விம்ஸ் அண்ட் ஃபேன்சிஸ்க்கு அப்படியா இருக்கு பிளானிங்? எப்படி இருக்கு? இன்னவே அப்படி இருக்கு. எப்படி? ஓகே, ஒரு விஷயம் எந்த பார்ட்டி ரூல் பண்ணுதோ அதுக்கு ஏற்ற மாதிரி இருக்கு. வேற யாருக்கு பிளான் பண்றாங்க? who are the beneficiaries of planning? political units, federal administrative units, யாரெல்லாம் இதுல வர்றோம்? ஆமா, இன் ஜெனரல் யாரெல்லாம் இதுல பெனிஃபிஷியரிஸ்? யாருக்காக பிளான் பண்றோம்? மக்களுக்காக பண்றோம். பட் அதுக்கு முன்னாடி who are the other players in planning? மக்கள் ultimate beneficiaries. So immediate beneficiaries யார்? Immediate receivers of fund யார்? State. So state, how are they considered? பிளானிங்ல அவங்களுடைய ரோல் என்ன அப்படின்னு கேட்குறேன். ஓகே, அது வந்து ஒரு காம்ப்ரிஹென்சிவா? மிடில் ஆஃப் த ரோட் ரெண்டு பேரும் we give something, they give something. இந்த மாதிரி ஒரு காம்ப்ரமைஸுக்கு தான் வரமே தவிர இது ஒரு காம்ப்ரிஹென்சிவ் பிளானிங் ஆகுமா? ஒரு கன்சென்சஸ் கூட வரதில்லை, மோர காம்ப்ரமைஸ் தான். நான் விட்டு கொடுக்குறேன், நீ அதை விட்டு கொடு அப்படிங்கிற மாதிரி தான் போயிட்டு இருக்கு. ஸோ அந்த இடத்துல என்ன ஆகுது? டிஸ்கிரிஷன் தானே. திருப்பியும் நான் இவ்வளோ டிமாண்ட் பண்றேன், இவ்வளோ கொடுக்க முடியாதுன்னு சொல்றதே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டிஸ்கிரிஷன். மை ரைட்ஸ் ஆர் பீயிங் டினைட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். இப்படி ஒரு டிஸ்கிரிஷன் இருக்கு. வேற டிஸ்கிரிஷன், இந்த பிளான் அந்த இடத்துல ஃபார்முலேட் பண்றாங்கல்ல, யார் பண்றா? சச் பிளானிங் கமிஷன் பண்றாங்க. அதுக்கப்புறம் எங்க போகும்? அதுக்கப்புறம் போகும். கேபினெட் அப்ரூவ் பண்ணதுக்கப்புறம் பார்லிமெண்ட்டுக்கு போகும். அதுக்கப்புறம் பிரசிடென்ட் அப்ரூவ் பண்ணுவாங்க. சரிங்களா? ஸோ என்டிசி ஃபார்மல் பிளேயர்ஸ் உள்ளே வர்றாங்க. அதாவது ஒவ்வொரு ஸ்டேட்டும் தனக்கு என்ன அப்படிங்கிறத தனித்தனியாக தான் ரெப்ரசன்ட் பண்ணுறான். ஸ்டேட்ஸ் ஆஸ் சச் ஃபார்முலேட் பண்ணுறப்பயே அவங்களால ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கு எந்த ஒரு மெக்கானிசமும் கிடையாது. ஃபார்முலேட் பண்ணி பிளான் என்டிசி போனதுக்கப்புறம் தான் ஸ்டேட்ஸ் ஆஸ் சச் சொல்ல முடியும் இதெல்லாம் எங்கள் குறைகள். அதாவது ஸ்டேட் ஆஸ் அ பிளேயர், யூனியன் ஆஸ் அ பிளேயர் அப்படின்ட்டு அப்போ தான் பார்ப்பாங்க. கேன் யூ கெட் திஸ் டிஃப்ரென்ஸ்? தமிழ்நாட்டுக்கு என்ன பிரச்சனை வேணால் சொல்லிட்டு இருக்கலாம், எங்களுக்கு எல்லாத்துக்கும் என்ன பிரச்சனைனா அதை பற்றி இங்கே பேசாத, என்டிசியில் பேசலான்ட்டுருவாங்க. பட் எல்லாமே இன்டர் கனெக்டட் தானே, அதுவும் என்ன அஃபெக்ட் பண்ணும். ஆஸ் சச் பிளான் கிராண்ட்டை குறைக்கிறான், மொத்தமாக ஸ்டேட்ஸோட இது குறைச்சிட்றான் அப்படின்னா எல்லாத்தையும் அஃபெக்ட் பண்ணுது. ஸோ ஒவ்வொருத்தரும் தனியாக ரெப்ரசென்ட் பண்ணுறப்போ வேறு, ஆஸ் அ குரூப் பண்ணுறது வேறு இல்லை. ஸோ அந்த இடத்துல மொத்த பிளானும் போட்டதுக்கப்புறம் தான் இந்த விஷயமே உள்ளே வரும். எந்த இடத்துல இது வந்தாலும் திருப்பி போகும், பிளான் திருப்பி போயிட்டு வரணும் ஒவ்வொரு இடத்துல. சரி, இப்படியே டிஸ்கிரிஷன் தான் 3 types ஆஃப் டிஸ்கிரிஷன். ஓகே, புரியுதில்ல சொல்றது? சரி சரி, டெக்னிக்கலாக என்ன பிரச்சனை இருக்குது? இம்ப்ளிமெண்டேஷன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த இப்போ இண்டிகேட்டிவ் ஸ்டேட்லெட் சொன்னான்ல, அதில் ஒன்று இருந்துச்சு பார்த்தோம். டெக்னிக்கலாக சொல்கிறேன்னா லிட்ரலாக பிளான் அப்படின்னு மட்டும் பார்த்தா. இம்ப்ளிமெண்டேஷனில் இல்லை, இதுக்கு வந்து செக் பண்ணுறதுக்கு என்ன இண்டிகேட்டர்ஸ் இருக்குது பிளான்? ஓகே, அது போக பீரியாடிக் ரிப்போர்ட்ஸ் எது மூலமாக கிடைக்கும்? பீரியாடிக் ரிப்போர்ட்ஸ் என்ன சொன்னீங்கன்னு கேட்குறேன் சத்தமாக. ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ்னு ஒன்று இருக்குது, பிளானிங் கமிஷன் கொடுத்துட்ருக்காங்க. சரி, அது வந்து அஸ் அ ஸ்பெஷலைஸ்ட் பாடி பண்ணுறாங்க. கவர்மெண்ட் என்ன பண்ணுது?
எப்படி டெவலப் அந்த பிளானு இப்போ 11th பிளானு வருஷம் எது இண்டிகேட் பண்ணும்? பட்ஜெட் ஒன்று நம்ம டார்கெட் இதை பண்ணோம் அப்படின்ட்டு இண்டிகேட் பண்ணும், இன்னொன்று என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு இண்டிகேட் பண்ணும். பட் எல்லாமே பிளான் மாதிரியே போகுதா பட்ஜெட்டில்? ஏன்? அதே தான், அப்போதைக்கு அப்போ சுச்சுவேஷன்ஸ் மாறிட்டே இருக்கும். இப்போ வந்து நடுவில் ரெசெஷன் வந்துச்சு, அதுக்கப்புறம் இங்கே ஸ்லோ டவுன் ஆஃப் எக்கானமி, இந்த மாதிரி எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ் ஆட் ஆகும். ஸோ அந்த இடத்துல நம்ம எதை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணலாம் அப்படின்னா யாருக்கும் தெரியாது. ஸோ அதுக்கு வந்து குஷனிங் எஃபெக்ட் அப்படிங்கிறது கிடையாது. ஃபிஸ்கல் குஷனிங் இல்லை ஃபினான்ஷியல் குஷனிங்பாங்க. ஸோ ஒரு இடத்துல மோத போகிறோம், அந்த இடத்துல ஏதாச்சும் ஸ்பாஞ்ச் இருந்தால் அடி கம்மியாக போடும்ல, அந்த மாதிரி ஒரு எக்ஸ்ட்ரா ஸ்பேஸே விட்டுருக்க மாட்டோம் பிளான் பண்ணுறது. ஃபைன், ஓகே. இன்னொரு இதில் சொல்கிறதுனா ஃபோர்ஸிங் இருக்காது. ஃபோர்சைட் இருக்காது. பிளானிங்கில் ஃபோர்சைட் இருக்கும். இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் வர்றப்போ அதை எப்படி அகாமடேட் பண்ணுறது அப்படிங்கிறதுல ஃபோர்சைட் இருக்காது. அதுதான் பண்ணலையே, அதான் அந்த குஷனிங்கிறது இல்லை அப்படிங்கிறேன். அதாவது இது ஒர்க் அவுட் ஆகலை, இது போகிறதுல ஒரு பிரச்சனை அப்படின்னா ஒரு டீட்டூர் இருக்கணும்ல, அந்த டீட்டூர் பற்றி யோசிக்கவே மாட்டோம் அந்த இடத்துல. எப்படியும் போயிடும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை. ஓகே சரி, இப்போ வந்து ஒரு கோல் ஃபிக்ஸ் பண்ணுறோம், அது வந்து அச்சீவ் பண்ணல, அப்போ என்ன பண்ணுவோம்? நெக்ஸ்ட் பிளானுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணிடுவோம். போ. பெர்ஃபெக்டாக யோசிக்கிறீங்க. சரி, நெக்ஸ்ட் பிளானுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணுறோம். ஓகே, இப்போ ஏன் ஃபெயிலியர் ஆச்சுன்னு யோசிப்போமா? கிடையாது. மிட்டம் அப்ரைசல் தான் இருக்கும். ஓகேங்களா? ஒரு இடத்துல ஃபெயிலியர் ஏன் அப்படிங்கிறது பெரிய லெவலில் there will not be any reports coming back. அப்ரைசல் வந்து எதுக்கு? அப்ரைசல் இந்த சென்ஸ் என்ன? பர்ஃபார்மன்ஸ். எங்கே எக்ஸ்பெக்ட் பண்ணோம், எங்கே நிற்கிறோம், அது வந்து அதாவது 5 வருஷம் கழிச்சு பார்க்கறதுக்கு 3 வருஷம் கழிச்சு 3 வருஷத்துக்கு பார்த்துக்கிறோம். ஸோ 2 வருஷம் முன்னாடியே தெரியும் அப்படிங்கிறது தான். ஏன் அப்படிங்கிறது வராது, எப்படிங்கிறது மட்டும் தான் பார்ப்போம். வில் see only why but not how. புரியுதுங்களா? ஓகே. லெகிஸ்லேட்டிவ் கண்ட்ரோல் கிடையாது. ஃபைன், சுத்தமாக கிடையாது உங்களுக்கு. இது வந்து ஃபெடரல் நேச்சரோட இதாகுதா பிளானிங்? ஃபெடரல் நேச்சருக்கு நம்ம இந்தியன் கான்ஸ்டியூஷன் வந்து ஒரு ஃபெடரல் கான்ஸ்டியூஷன் தான். இன்னவே ஒரு ஃபெடரல் செட்டப்பை தான் நம்ம அட்வொகேட் பண்ணுறோம், அட்லீஸ்ட் இந்த ஃபார்ம் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன். நேஷன் இல்லைனாலும் அட்மினிஸ்ட்ரேஷன் ஃபெடரல் செட்டப். பட் பிளானிங் கமிஷன் அதுக்கேற்ற மாதிரி இருக்கா? இல்லவே இல்லை. கண்டிப்பாக ஃபினான்ஷியலி சென்ட்ரலைஸ்ட் அண்ட் பிளானிங்கும் சென்ட்ரலைஸ்ட். சரி, But you can't give it to the state. Grassroots level மட்டும் தான் நம்ம மூவ் பண்ண முடியும். பிளானிங் ஸ்டேட்டுக்கு கொடுக்க முடியாது. ஏன் கொடுக்க முடியாது? எப்படி வரும்? பர்ஃபார்ம் அவனுக்கு பில்லர்ஸ் ஆஃப் இது வந்து ஒன் இஸ் லா அண்ட் ஆர்டர், மிலிட்டரி எக்ஸிக்யூட்டிவ் டிஃபென்ஸ் கையில் இருக்கும், பட்ஜெட் கையில் இருக்கும், சென்ட்ரல். ஓகே, ஃபினான்ஸ் அண்ட் டிஃபென்ஸ் ஃபைன். இந்த ஸ்டேட் கிட்ட பட்ஜெட்டை பிரித்து விட்டோம்னா தென் வெறும் இது மட்டும் வச்சு எதுவும் பண்ண முடியாது. இவனுக்கு வர வேண்டிய ரெவன்யூவும் அடி வாங்கி. அப்படி இல்லை, நான் சொல்கிறது என்னென்னா, இப்போ வந்து ரெவன்யூ ஷேர் பண்ணுறோம். எப்படி ஷேர் பண்ணுறோம்? பேசிக் இது ஃபஸ்ட் இதை தெரிஞ்சுக்கங்க. எப்படி வந்து காசு கொடுக்குறோம்? நேஷன் சென்டர் வந்து எப்படி ஸ்டேட்ஸுக்கு காசு கொடுக்குது? ஃபினான்ஸ் கமிஷன் கொடுக்கும், பிளானிங் கமிஷன் கொடுக்கும். ஃபினான்ஸ் கமிஷன் எதுக்கு காசு கொடுக்கும், பிளானிங் கமிஷன் எதுக்கு கொடுக்கும்? எப்படி வந்து வர்ற சோர்ஸை ரெண்டாக பிரிச்சுக்கலாம் அப்படின்ட்டு. ஓகே, அது வந்து ஃபினான்ஸ் கமிஷன். அது ஸ்டேட்டட் எய்ம்ஸ் இருக்கும், இதுக்கு தான் காசு அப்படின்ட்டு, எந்த பர்சன்ட்டில் பிரிக்கணும் டேக்ஸை, இதெல்லாம் சொல்லுவாங்க. அப்போ பிளானிங் கமிஷன் எதுக்கு? அதான் பிரிச்சாச்சே காசு.
அப்புறம் எதுக்கு பிளானிங் கமிஷன்? இவங்களும் பிளானிங் கமிஷனுக்கு காசு தர்றாங்களே. டிஃபென்ஸ் போக மிச்ச காசு இருக்கு இல்லையா, இவங்களும் சோஷியல் செக்டர் ஸ்பெண்டிங் பண்ணுறாங்கல்ல, எண்ட் ஆஃப் த டே அதையும் இவங்களுக்கு கொடுத்து தான் ஆகணும் ஸ்டேட்ஸுக்கு. இப்போ வந்து இந்திரா ஆவாஸ் யோஜனாவுக்கு இவ்வளோ காசு தமிழ்நாட்டுக்கு கொடுக்கணும் அப்படின்னா அது சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட காசு, ஃபினான்ஸ் கமிஷன் பிரித்து கொடுத்தது. அந்த காசு திருப்பி ரீரூட் ஆகும் பிளானிங் கமிஷன் மூலமாக. ஷேர் பண்ணி சென்ட்ரோட ப்ரொசீட்ஸ் வந்து திருப்பியும் ஸ்டேட்டுக்கு போகுது. தட்ஸ் ஹவ் திங்ஸ் ஆர் ஹேப்பனிங். அதுக்கான மெக்கானிசம் தான் பிளானிங் கமிஷன். அந்த இடத்துல இது எக்ஸ்ட்ரா கிராண்ட்டு அவங்கள பொறுத்த வரைக்கும். இதை வந்து ஏன்னா சென்டருக்கு என்ஃபோர்ஸ்மெண்ட் இது மெக்கானிசம் கிடையாது எந்த ஒரு விஷயத்துக்கும். மொத்த மெஷினரியும் ஸ்டேட்டோடது. இவங்களுக்கு எல்லாம் செக்ரட்டரியேட் மட்டும்தான் இருக்கும், டைரக்டரேட்ஸ் இருக்காது. அன்றைக்கே சொன்னால ஸ்டாஃப் அண்ட் லைன் அண்ட் ஸ்டாஃப், லைன் கிடையாது உங்களுக்கு, ஸ்டாஃப் மட்டும்தான் இருக்கும் மேக்ஸிமம். அது முக்கியமாக சோஷியல் செக்டார்ஸில். அப்போ நேச்சுரலாக என்ன பண்ணுவான், இவங்களை கண்ட்ரோல் பண்ணித்தான் ஆகணும். அதுதான் விஷயமே. அது அப்படி இருக்கக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமாக எம்பவர் பண்ணணும் அப்படிங்கிறோம். காசு கொடுக்கறது கொடுக்கலாம், பட் என்ன செய்யணும் அப்படிங்கிறதே சொல்லிட்டு இருக்காங்கல்ல, அந்த மாதிரி இருக்கக்கூடாது. இவனை பொறுத்தவரைக்கும் இவனோட கன்சர்ன் என்ன, அவனுக்கு செலவு பண்ண தெரியல. திருப்பி வீட்டில் என்னங்க அதே தானே, பேரண்ட்ஸ் என்ன யோசிப்பாங்க, நமக்கு செலவு பண்ண தெரியாது அதனால காசு கொடுக்க மாட்டாங்க. நம்ம என்ன யோசிப்போம், காசு தர மாட்டேங்கிறாங்க அப்படின்னு யோசிப்போம். அதே விஷயம் தான் அந்த இடத்துல. சிம்பிள். ஓகே, இதுதான் அது கொடுக்கறது. அப்படின்னா இப்போ வீட்டு எக்ஸாம்பிளே சொல்கிறேனே, மொத்த காசு நம்மகிட்டே கொடுத்துறது இல்லை, நமக்கு எப்படி பண்ணுறோம் அப்படின்ட்டு அவங்க கண்ட்ரோல் இருக்கும். பட் வில் பி மேக்கிங் இட் ஆன் அவர் ஓன். ஒவ்வொன்றுக்கும் வீட்டில் கேட்க வேண்டியதில்லை, இவ்வளோ செலவுக்கு வச்சுக்கோ, அதை நீ ஸ்பெண்ட் பண்ணு அப்படிங்கிறத விஷயம். இதுதான் நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் எம்பவர்மெண்ட். ஓகே, இதுக்கு தான் அவர் ஜெயராம் ரமேஷ் பண்ணியிருக்காரு. அவங்க சொன்னாங்கல்ல, கிராண்டாக மாற்றிக்கிறது அலோகேஷன்ஸை. ஸோ இந்த பிரிக்காமல் 75-25 பிரிக்காமல் மொத்தமாக உங்களுக்கு கொடுத்துட்றோம், நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுங்க. இதுதான் விஷயம் அந்த இடத்துல. ஃபைன். ஓகே, ஆன்டிசிபேட்டரி அப்ரோச் கிடையாது யார்கிட்ட, பிளானிங் கமிஷன் கிட்ட. ஏதாச்சும் எக்ஸாம்பிள்? தே டோன்ட் ஆன்டிசிபேட் இப்படிலாம் நடக்க போகுது அப்படின்ட்டு எப்பயுமே ஆன்டிசிபேட் பண்ணவே கிடையாது. பண்ணியிருந்தா சிம்பிள் திங், ஆயில் கிரைசிஸ் வந்திருக்காது, எக்கனாமிக் கிரைசிஸ் வந்திருக்காது, ஸ்லோ டவுன் வந்திருக்காது, எதுவுமே வந்திருக்கூடாது. நேச்சுரலி கொஞ்சமாக ஆன்டிசிபேட் பண்ணுறது வந்து. எனர்ஜி செக்யூரிட்டி எப்படி இருக்குது இந்தியாவில்? மட்டமாக இருக்குது. அதுக்கு இவங்க தானே காரணம். தே ஆஸ் அ திங்க் டேங்க் ஏதாச்சும் ஒன்று பண்ணியிருக்கணும். டிஃபென்ஸ் செக்டர் எதில் பார்த்தாலும் ஸ்ட்ராட்டஜிக் டெசிஷன்ஸ் ஆர் ஸ்டில் டு பி மேட் ஆர் எட் டு பி மேட். ஏன்னா இந்த இடத்துல இவங்களுடைய பார்ட் தே ஆர் நாட் பிளேட் இட் வெல். ஏன்னா இப்போ டிஃபென்ஸில் வந்து ஒரு பாடி இருக்குன்னு வச்சுக்கலாம், என்எஸ்சி இருக்குது அப்படின்னா அவன் வந்து அவங்க இதை மட்டும் தான் யோசிப்பாங்க, ஸ்பெஷலிஸ்ட் பாடி. பிளானிங் கமிஷன் தான் இதுக்கு எவ்வளோ ரிசோர்ஸ் கொடுக்க முடியும், இதில் மற்றது எவ்வளோ காம்ப்ரமைஸ் பண்ணி இங்கே காசு தரணும். அதாவது டிஃபென்ஸ்க்கு வந்து அலோகேஷன் அதிகமாகுதுன்னா நேச்சுரலி இட் இம்ப்ளைஸ் எல்லா செக்டர்லேருந்து காசை எடுக்கிறன்னு இருக்கும். இவனால தான் இது எல்லாத்தையுமே லிங்க் பண்ண முடியும். இவங்க பண்ணாதங்காட்டி தான் இப்போ எதுவுமே நகராமல் நிற்குது. எஸ்பெஷலி எனர்ஜி செக்யூரிட்டி வி ஷுட் ஹவ் மேட் அவுட் அ பிளான். இப்போ வரைக்கும் கிடையாது இந்தியா கிட்ட. ஓகே, வேற டிரான்ஸ்பரன்சி எப்படி இருக்கு பிளானிங் ப்ராசஸில்? ஆக்சுவலாக 12th பிளானுக்கு ஒன்று பண்ணாங்க தெரியுமா? இது திருப்பியும் அப்போதைய கரண்ட் அஃபேர்ஸ் படிச்சிங்கன்னா என்னன்னு தெரியல. ஃபேஸ்புக்கில் ஒரு பேஜ் ஓப்பன் பண்ணாங்க, 12thplan.com ஒன்று ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. பப்ளிக் எல்லாம் அதில் போய் கமெண்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு இருந்துச்சா? ஸோ அப்போ டிரான்ஸ்பரன்சி இருக்கா? அந்த இடத்துல பார்ட்டிசிபேஷன் இருக்குது. அது யார் பார்ட்டிசிபேட் பண்ணுவா? டிஜிட்டலி எம்பவர்ட் சிட்டிசன்ஸ். டேர்ம்ஸ் அகெயின் அந்த வார்த்தைகள் ஃபைன். அவங்க மட்டும் தான் பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். யாருக்கு பிளானிங் தேவை? கம்ப்யூட்டரை பார்க்காதவனுக்கு. அவன் பண்ணுவானா? பண்ண மாட்டான். தட்ஸ் த டிஃப்ரென்ஸ். யாரை டார்கெட் பண்ணுறங்கிறது திருப்பியும் பிரச்சனை. ஃபைன்.
சரி, ஆல்டர்னேட்டிவ் பிளானிங் பண்ணுறோமா எப்பயாச்சு? அப்படின்னா என்ன? திருப்பியும் ஆல்டர்னேட்டிவ் பிளானிங்னா அது வந்து உள்ளே போய் ஒரு பிரச்சனை அப்படின்னா டீட்டூர். இது பிளான் ஏ இல்லை பிளான் பி. நிறையா தான் சொன்னேன், நிறையா பிளான்ஸ் போட்டு பார்ட்டிசிபேஷனுங்கிறது தாங்க. ஏன் வந்து பிளானிங் கமிஷன் அஸ் அ திங்க் டேங்க் அவனால் மட்டும்தான் கொடுக்க முடியுமா? யார் வேணாலும் ஸ்பெஷலைஸ்டு பாடிஸ் இருந்ததுன்னா இப்போ டிஃபென்ஸ் எப்படி எத்தனை இருக்குது? என்ஐஏஎஸ் இருக்குது, இவங்க இருக்காங்கல்ல, இவங்க என்ஐஏஎஸ் ஒன்று, ஐடிஎஸ்ஏ, இவங்கெல்லாம் கொடுக்குறாங்கல்ல. இந்த மாதிரி பிளானிங் கமிஷனுக்கு எத்தனை பேர் எத்தனை அப்ரோச் பேப்பர்ஸ் கொடுக்குறாங்க? சிங்கிள் பேப்பர் தான், சிங்கிள் அஜெண்டா தான். அஜெண்டா வேணால் சிங்கிளாக இருக்கலாம், பட் ஏன் அப்ரோச் ஒன்றாவே இருக்கணும்? ஒய் கான்ட் தே கோ ஃபார் மல்டிபிள் அப்ரோச்சஸ் பை மல்டிபிள் பாடிஸ்? அதில் எது பெஸ்ட்டாக அதை சூஸ் பண்ணிக்கலாமே. அப்படிலாம் ஒரு விஷயம் ப்ரமோட்டே ஆகலை. ஃபைன். ஸோ தான் ஆல்டர்னேட்டிவ் பிளானிங் கிடையாது. அப்புறம் ஸ்பெசிஃபிக்காக சொன்னோன்னா ஹெல்த் செக்டாரில் என்ன நடந்துச்சு போன மெயின்ஸ் கொஷின். இப்படி போய் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டோம். சொல்லுங்கள். பிளானிங் கமிஷன் என்னாச்சுன்னு கேட்டால் அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணாங்களா? யார்? பிளானிங் கமிஷனா? எப்படி அதிகமாக்குனாங்க? 12th பிளான் ஃபார்முலேட் பண்ணுறதில்ல என்னாச்சுன்னு கேட்குறேன். ஹெல்த் செக்டாரில் ஒரு கான்ட்ரவர்சி போச்சு. அதுதான் நடக்கவே இல்லையே காலங்காலமாக. ஸ்ரீநாத் ரெட்டி பேனல், சரி. யூனிவர்சல் ஹெல்த் கவரேஜ் கேரளா, யூஹெச்சி, ஓகே. சரி, அது யார் கொடுத்த? அந்த பேனல் யார் போட்டது? பேனல் ஓகே, யார் போட்டா? ஸ்ரீநாத் ரெட்டி கமிட்டி இல்லை பேனல்? பிளானிங் கமிஷன் தான் போட்டுச்சு. சரி, பிளானிங் கமிஷனோட அப்ரோச் எப்படி இருந்தது 12th பிளானுக்கு? எவ்வளோ படிக்கணும்னு தெரியுதா இப்போ? டரேனா அதே தான் விஷயம் இங்கே, ரைட்? என்ன பண்ணாங்க? ஸ்ரீநாத் ரெட்டி பேனல் போட்டு அவன் ஸ்டேட் லெட்டாக இருக்கணும், ஸ்டேட் வந்து செலவு பண்ணணும் அப்படின்னு கொடுத்தா ரிப்போர்ட்டு. மான்டேக் சிங் அலுவாலியா வந்து மொத்தமும் ப்ரைவேட் பண்ணணும் அப்படின்ட்டு ஃபார்முலேட் பண்ணார். அது பண்ணக்கூடாதுன்ட்டு ஸ்ரீநாத் ரெட்டி சொல்லியிருந்தாங்க. அப்படியே ஆப்போசிட்டாக ஒரு ரெக்கமெண்டேஷன் கொடுத்தாங்க. இது போன வருஷம் மெயின்ஸ் கொஸ்டின் வேறு, சம்மந்தமே இல்லாத ரெண்டு விஷயம். தே கேவ் அ சஜஷன், இதுதான் பண்ணணும்னு ப்ரொபோசல். அவன் என்ன பண்ணக்கூடாதுன்னு சொன்னானோ அதை தான் பண்ண போகிறான் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணாங்க. ப்ரைவேட் பிளேயர்ஸை உள்ளே கொண்டு வர போகிறோம் அப்படின்ட்டு. இதனால் என்ன யூஸ்? இதனால் தாங்கள் சொல்ல வரும் கருத்து அப்படிங்கிற மாதிரி இருந்தது இவங்க பண்ணது. எண்ட் ஆஃப் த டே எதுக்கு அந்த கமிட்டி போடணும், அவங்களுக்கு செலவு பண்ணணும்? இதுதான் பண்ண போகிறோன்னா நீ பண்ணிட்டு போக வேண்டியதானே, சிம்பிள். பார்ட்டிசிபேஷன் அங்கேயே இல்லை, இதில் பப்ளிக் சொல்லி கேட்டு இவங்க பண்ணுறாங்க, ரைட்? இதுதான் வித்தியாசம். ஓகே, சின்க்ரோனைஸ்டு பிளானிங் அப்படின்னாலே என்னன்னே தெரியாது இங்கெல்லாம். சின்க்ரோனைஸ்டு பிளானிங்னா என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதுக்கு டிஸ்ட்ரிக்ட், அந்த ஸ்டேட் லெவல்லையும் டிஸ்ட்ரிக்ட் லெவல்லையும் மொத்த ஃபெடரல் யூனிட்ஸ் ஆஃப் பிளானிங் வந்திருக்கணும். அதே கிடையாது. சரி, இருக்கிறதுலையும் சின்க்ரோனைஸ்டு பிளானிங் பண்ண மாட்டோம். ஏன்? சின்க்ரோனைசேஷன் என்னங்க? இன்ஜினியர்ஸ் எல்லாமே ஒரே மாதிரி ஒரே டெம்போவில் எல்லாமே மூவ் ஆகணும். அப்போ தான் சின்க்ரோனைஸ்டாக போகுது அப்படின்னு அர்த்தம் இல்லையா? ஒரே ஸ்பீடில் ஒரே டெம்போவில். இந்த இடத்துல பிளானிங் கமிஷன் ஆக்டிவாக இருக்குது, ஸ்டேட் பிளானிங் கமிஷன் சுமாராக இருக்கும், டிஸ்ட்ரிக்ட் பிளானிங் கமிட்டி இருக்கவே இருக்காது, எக்ஸிஸ்டன்ஸை தேடணும். அப்புறம் இங்கே சின்க்ரோனைசேஷனு, டெம்போ, வேனெல்லாம் ஒரே மாதிரி போனால் தானே கரெக்டாக மூவ் ஆகும். அடுத்த லெவல்லேருந்து அடுத்த லெவல், அடுத்த லெவல்லேருந்து அடுத்த லெவல்ட்டு நேச்சுரல். இதுவும் இருக்காதுங்க. ஒரு ஸ்டேட் மட்டும் நல்லா பர்ஃபார்ம் நிறையா ஆக்சுவலாக என்னென்னா
ரீஜனல் கண்டிப்பாக வரும். திருப்பி அலோகேஷன் ஆஃப் ஃபண்ட்ஸே பாருங்களேன், குஜராத்துக்கும் தமிழ்நாடுக்கும் எவ்வளோ பெரிய வித்தியாசம். தமிழ்நாடுக்கு பீகாருக்கும் ஒரே அளவு தான் அலாட்மெண்ட் 2 வருஷமா. பீகாரோட க்ரோத் என்ன, தமிழ்நாடோட க்ரோத் என்ன? குஜராத்துக்கு டபுள் த அலாட்மெண்ட். இங்கே தமிழ்நாடுக்கு என்ன கிடைக்குதோ அது மாதிரி டபுள் டைம்ஸ் கொடுக்குறாங்க குஜராத். ஆனால் அவனுடைய சோஷியல் இண்டிகேட்டர்ஸும் ஹெல்த் இண்டிகேட்டர்ஸும் போராக இருக்குது. நம்ம அதை நல்லா வச்சுருக்கோம். கான்ட்ரடிக்டரியாக இருக்கா? இவங்க சொல்கிறதே ஹியூமன் ரிசோர்ஸை ப்ரொமோட் பண்ணணும் அப்படின்ட்டு, அப்புறம் எப்படி இப்படி கொடுக்க முடியும்? ஏன்னா சொல்கிறது ஒன்று, செய்கிறது ஒன்று, அதுதான் பிரச்சனை. இண்டஸ்ட்ரியல் அவுட்புட்டை மட்டும் பார்த்துட்டு தே ஆர் கிவிங் மணி, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்ணணும் அப்படின்ட்டு. நேச்சுரலாக குஜராத்துக்கு அவ்வளோ கொடுக்குறப்ப என்ன ஆகும்? ஓகே, ஃபால் அவுட்ஸ் என்னன்னு சொல்கிறேன். சரி, நேச்சுரலாக ஸ்பெண்ட் பண்ணுவான். அடுத்து என்ன ஆகும்? இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அங்கே டெவலப் ஆகும். அப்போ மற்ற ஸ்டேட்ஸ்க்கு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அதிகம் கம்மியாகும். அப்போ என்ன ஆகும்? அதனால என்ன ஆகும்? அதோடு நின்றக்கூடாது, அதுக்கப்புறம் அப்படின்ட்டு யோசிக்கக்கூடாது. அதுக்கப்புறம் என்ன ஆகும்? மைக்ரேஷன். அதனால தான் மைக்ரேஷன் வரும். அது ஒரு லா அண்ட் ஆர்டர் ப்ராப்ளமாக மாறும், இல்லைன்னா இன்டர்னல் செக்யூரிட்டி சுச்சுவேஷனாக மாறும். திஸ் இஸ் ஹவ் லீக்கேஜஸ் ஒர்க். அதனால தான் எல்லாம் ஒரே பேப்பரில் வருது திருப்பி. ரைட், ஓகே. ஸோ இதுதான் வித்தியாசமான பாயிண்ட்ஸ். சரி, பிளானிங் எப்போ ஆரம்பிச்சது இந்தியாவில்? அதுக்கு முன்னாடி பிளானே பண்ணலையா நம்ம? பிரிட்டிஷ் பீரியடில் தான் ஃபர்ஸ்ட் யோசிக்க ஆரம்பித்தோம். எப்படி பண்ணோம்? ரயில்வேஸ், டெல்லோசி வந்தார்ல, ரயில்வேஸ் கொடுத்தாங்க, டெலிகிராஃப் கொடுத்தாங்க, அதுவே பிளானிங் தான். என்ன ஒரே விஷயம்னா அவனது நீட் பேஸ்ட் பிளானிங். அவனுக்கு என்ன நீடோ அதுக்காக பிளானிங் பண்ண ஆரம்பிச்சோம். ஸோ ரயில்வேஸ் போடுறான்னா என்ன பண்ணுவான்? ஹிண்டர்லேண்டை போர்ட்ஸ் கூட கனெக்ட் பண்ணணும். எதுக்கு? ரா மெட்டீரியல்ஸ் வெளியே போகணும், ஃபினிஷ்டு குட்ஸ் உள்ள வரணும். அப்போ இருந்தே பிளான் பண்ண ஆரம்பித்தாங்க. அதனால தான் ரயில்வேஸ் பட்ஜெட் தனியாக வந்துச்சு. தட்ஸ் ஹவ் திங்ஸ் ஒர்க் அவுட். ஓகே, சரி. பிளானிங் கமிஷன் எப்படி பார்க்க ஆரம்பிச்சு? பேசிக் ஃபேக்ட்ஸ், அதனால தான் கடைசியாக சொல்கிறேன். ஹவ் வாஸ் தேர் அப்ரோச்? பிளானிங் கமிஷன் 50s வந்துச்சு. அப்போ இருந்து எப்படி இருக்கு அவங்க அப்ரோச்? growth, டெவலப்மெண்ட், அப்புறம் வெல்ஃபேர். ஓகே ஓகே, growth, வெல்ஃபேர், டெவலப்மெண்ட், இல்லை growth, டெவலப்மெண்ட், வெல்ஃபேர், எப்படி வேணாலும் சொல்லலாம். ஃபைன். ஒன்று செக்டார் வைஸாக பார்த்தோம், தனித்தனியாக டிஸ்ஜாயிண்டட் செக்டார்ஸ் அப்படிம்பாங்க. ஒரு செக்டாருக்கு இன்னொரு செக்டாருக்கு லிங்கே இல்லை அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தோம். அப்படி தான் யோசித்தோம். சோஷியல்னா அது தனி, ஃபிசிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்னா இது தனி, இதுக்கு அதுக்கு என்ன ரிலேஷன் அப்படிங்கிற ரேஞ்சில் யோசித்தோம் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் ஒன்று செக்டார் வைஸ், இன்னொன்று பிளானிங். ரெண்டே தாங்க, ஒன்று செக்டாரல் பிளானிங், இன்னொன்று என்ன சொன்னேன்? ஸ்பேஷியல் பிளானிங். திருப்பியும் வார்த்தைகள், செக்டோரல், ஸ்பேஷியல். ஸ்பேஷியல் பிளானிங்கில் எப்படி யோசித்தோம்? எங்கே ரிசோர்ஸ் இருக்கோ அங்கே கொண்டு போய் போடு. ரிசோர்ஸ்க்கு ஆள் இல்லையா, மற்ற இடத்துலேருந்து கூட்டிகிட்டு வா. அங்கே இருக்கிறவங்க டெவலப் பண்ணணுமா, அதை வந்து சோஷியல் பிளானிங்கில் பார்த்துக்கலாம். இதுக்கு நமக்கு சம்மந்தம் இல்லை. இதுதான் செக்மெண்டட் அப்ரோச். இப்படி தான் ஒர்க் அவுட் ஆச்சு. ரைட்டு, சரி. ஆஸ் சச் வியூஸ் எப்படி இருந்தது? அப்போ பிளானிங் கமிஷன் எப்படி பார்த்தாங்க? ஸோ ஃபஸ்ட்டு பிளானில் என்ன கொண்டு வந்தோம்? ஃபஸ்ட்டு பிளானில் க்ரீன் ரெவல்யூஷனா? புதிய சரித்திரமா? இண்டஸ்ட்ரீஸ், லார்ஜ் ஸ்கேல் ஹெவிலி கேபிட்டலைஸ்ட் இண்டஸ்ட்ரீஸ் கொண்டு வந்தோம். எப்படி போட்டோம் இண்டஸ்ட்ரீஸை? அதை எங்கே லொக்கேட் பண்ணோம்? எங்கே ரிசோர்ஸ் இருக்கோ அங்கே போட்டோம். மல்டிபர்பஸ் ப்ராஜெக்ட்ஸையும் இது கூட லிங்க் பண்ணோம். ஸோ ஃபர்ஸ்ட் எப்படி பார்த்தோம் அப்படின்னா, அதான் அந்த திருப்பி சிம்பிள் வேர்ட்ஸ், ஏரோப்ளைன் வியூ, அப்புறம் தான் இறங்கி ஹெலிகாப்டர் வியூ, அப்புறம் வந்து ஒரு பெடஸ்ட்ரியன் வியூ அப்படிம்பாங்க. ஒரு ஸ்டேஜில் நின்றுட்டு நான் இப்போ உங்களை பார்க்குறது. இன்னும் அந்த காமன் மேன்ஸ் வியூ அப்படிங்கிறது வரவே இல்லை இப்போ வரைக்கும். பெடஸ்ட்ரியன் வியூ தான். என்னதான் நான் பேசினாலும் ஐ கேன் நெவர் ஐடென்டிஃபை ஆல் யுவர் ப்ராப்ளம்ஸ் அன்லஸ் ஐ கம் அண்ட் சிட் தேர். இன்னும் அந்தளவுக்கு நம்ம ப்ராசஸ் மெச்சூர் ஆகும். ஃபைன்.
ஓகே. சரி, 90s என்ன பண்ணோம் பிளானிங்க்கு? சரி, இப்போ 3 பாடிஸ் சொன்னேன். அதில் எதுக்காச்சும் வித்தியாசமான பாடிஸ் இருக்கா? ஃபெடரல் லெவலில் 3 பாடிஸ் சொன்னாங்கல்ல, அதே தான் 73rd and 74th அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்து அப்போ தான் ஃபஸ்ட் டைம் கான்ஸ்டியூஷனுக்குள்ள பிளானிங்கை ரெகனைஸ் பண்ணும். அதுதான் பிளானிங் இம்பார்ட்டண்ட் அப்படிங்கிற ஐடியா வந்துச்சு. ஆனால் மோட் வேறு, அது மாறிச்சு அதே டைமில் தான். எப்படி மாற்றணும்? பஞ்சாயத்தாச்சு கொண்டு வந்து ஓகே, மோட் ஆஃப் பிளானிங் எப்படி மாறிச்சு? ஸ்டேட் லெட்லேருந்து இது மாற்றணும், ஃபஸ்ட்டு இண்டிகேட்டிவ் பிளானிங் மாற்றணும். அதே மாதிரி டீசென்ட்ரலைஸ் பண்ணணும் பிளான்ஸு. திருப்பி டைம் லைன் தான், அதுக்காக தான் சொல்கிறேன், ஒரு ஃபேக்ட். ஓகே. ஸோ போலீஸ் ரிஃபார்ம்ஸ் பற்றி உங்களுக்கு ஏதாச்சும் தெரியுமா? யாருக்காச்சும் எனி ஐடியா? கேள்விப்பட்டிருக்கீங்களா? யாருமே கேள்விப்பட்டதே இல்லை. அதெல்லாம் இப்போ வந்து லேட்டஸ்ட் இது. அதுலேயும் போலீஸ் ரிஃபார்ம்ஸ் ஆஃபீஸ் கொடுக்கல. இன்னொரு அதான் கம்யூனிட்டி போலீசிங், அதெல்லாம் திருப்பியும் அதுக்கும் இந்த போலீஸ் ரிஃபார்ம்ஸ்க்கும் சம்மந்தம் இல்லை. அது இன்னொரு ஆஸ்பெக்ட். ஸோ இது என்னாச்சுன்னா 1979 நேஷ்னல் போலீஸ் கமிஷன் அப்படின்னு ஒன்று போட்டாங்க. தரம்வீரா கமிட்டி. தரம்வீராங்கிறவர் ஒரு டிஜிபியாக இருந்தவர். சரிங்களா? இதுதான் ஃபர்ஸ்ட்டு. ஸோ இதில் வந்து ஒரு செட் ஆஃப் ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுத்தாங்க. இவங்க கொடுத்ததை இம்ப்ளிமெண்ட்டே பண்ணல தரம்வீரா கமிட்டி. ஃபஸ்ட்டு வந்து இதுதான் 79. இதுக்கு முன்னாடி நேஷ்னல் போலீஸ் கமிஷன் வந்து பிரிட்டிஷ் காலத்தில் தான் இருந்தது. அப்போ ஒரு கமிஷன் இருக்கும், அதுக்கப்புறம் இந்த கமிஷன் ஜான் ஷோரோ என்னமோ, யார் ஞாபகம், பழைய ரொம்ப பழசெல்லாம் 1900 ஸ்டார்டிங்லேயோ 1800 எண்டிங்லேயோ வரும். அதை வச்சு தான் இந்தியன் போலீஸ் ஆக்டு 1904 நினைக்கிறேன். ரொம்ப அது ஐயர் இல்லை, இவர் வேறு, ஞாபகம் இல்லை பேர். ஸோ அதுக்கப்புறம் 96 2 பேர், ஒன்று வந்து பிரகாஷ் சிங், இன்னொருத்தர் வந்து NK சிங் அப்படிங்கிற 2 டிஜிபிஸ் வந்து ஒரு பில் போடுவாங்க, பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன், சுப்ரீம் கோர்ட்டில். ஸோ அவங்க போட்டு தான் கோர்ட் வந்து ஆர்டர் பண்ணும். ஸோ போலீஸ் ரிஃபார்ம்ஸும் ஜுடிஷியல் ரிஃபார்ம்ஸ் இப்போ வரைக்கும் அதான் சொல்கிறோம், 20 வருஷமாக நீட் ஆஃப் த ஆர். ஏன்னா சிம்பிள் திங், போலீஸும் ஜுடிஷியரியும் கரெக்டாக இருந்தால் தான் ஒருத்தன் வந்து நார்மல் இந்த சோஷியல் செட்டப்லையும் பொலிட்டிக்கல் செட்டப்பையும் பிரேக் பண்ணுறான்ல, அவனை பனிஷ்மெண்ட் கிடைக்கும் அப்படின்னு வந்தால் தான் நாடு உருப்படும் இல்லையா? இதுதான் கோர்ஸ் கரெக்ஷன் மெக்கானிசம் நம்ம ஊரில். இது ரெண்டுமே கோர்ஸ் கரெக்ஷன் இல்லாமல் இருந்தால் அப்புறம் எப்படி இருக்கும்? தட்ஸ் அ திங். அதனால தான் பில் போட்டாங்க. ஸோ அப்போ தான் ஃபஸ்ட்டு ஜூலியோ ரிபேரோ கமிட்டி அப்பாயிண்ட் பண்ணாங்க 90s. அதுக்கப்புறம் பத்மநாபையா கமிட்டி வரும் 2000. கடைசியாக சோலி சொராப்ஜி கமிட்டி, இது 2006 ரிப்போர்ட் கொடுத்து 2005 சோலி சொராப்ஜி கமிட்டி. ஸோ இப்போ சோலி சொராப்ஜி வந்து சாலிசிட்டர் ஜெனரலாக இருந்தார் யூபிஏ கவர்மெண்ட்டில். அவங்க கொடுத்த ரெக்கமெண்டேஷன்ஸ் வந்து வேஸ்ட் ஆயிடுச்சு, ஐ மீன் அவுட் ஆஃப் டேட் ஆயிடுச்சு அப்படிங்கிறதுக்காக சோலி சொராப்ஜி கமிட்டி. ஸோ இவர் தான் கடைசியாக ரெக்கமெண்டேஷன் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் சுப்ரீம் கோர்ட் வந்து ரெக்கமெண்டேஷன்ஸை அக்செப்ட் பண்ணிடுச்சு. சிம்பிளாக 7 ரெக்கமெண்டேஷன் கொடுத்தாரு. 7 ரெக்கமெண்டேஷன் தான். ஓகே, சொன்ன விஷயங்கள் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி என்னன்னா சுப்ரீம் கோர்ட் சொல்லிருச்சு, ஸோ தீஸ் ஷுட் பி இம்ப்ளிமெண்டட் அப்படின்ட்டு. அதுக்கு தான் எப்போ 2006 சொல்லிச்சு இம்ப்ளிமெண்ட் பண்ணணுன்னு. அதுக்கு தான் அந்த அன்னைக்கு கூப்பிட்டது செக்ரட்டரி சார், இன்னும் ஏன் இம்ப்ளிமெண்ட் பண்ணலின்னு கேட்குறதுக்கு 5 ஸ்டேட்டில். ஃபைன், திஸ் வாஸ் த நியூஸ். ஸோ அப்போ என்ன பண்ணாங்க, அந்த 7 ரெக்கமெண்டேஷன் என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஸ்டேட் செக்யூரிட்டி கமிஷன் அப்படின்ட்டு ஒன்று வேணும் அப்படின்னாங்க, SSC. ஸ்டேட் செக்யூரிட்டி கமிஷன். ஸோ இவங்க பொறுத்த வரைக்கும் ஸ்டேட் செக்யூரிட்டி கமிஷன் தான் பாலிசி கைட்லைன்ஸ் கொடுக்கணும், போலீசிங் ஆஸ் சச் அண்ட் போலீஸ் ஆஸ் அ பாடி ரெண்டுக்குமே. அதே மாதிரி போலீஸோட பெர்ஃபார்மன்ஸை எவாலுவேட் பண்ணணும், 2வது வேலை. ஆமாம், ஒன்று வந்து பாலிசி மேக் பண்ணணும், இன்னொரு அவங்க பெர்ஃபார்மன்ஸ் எவாலுவேட் பண்ணணும், 2 வேலைகள். ஸோ இதனால் என்ன நடக்கும்னா, ஸ்டேட் கவர்மெண்ட் ஆஸ் சச் போலீஸை ப்ரெஷரைஸ் பண்ண முடியாது. இப்போ அது இருக்குல்ல, ரொம்பவே அதிகம் இல்லை இது போலீஸ் மேலே
பொலிட்டிக்கல் என்ன சொல்கிறது பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்ஸ் ஆன் போலீஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. இதை பிரேக் பண்ணணும்னா இந்த மெக்கானிசம் வேணும். ஸோ அவங்களுக்கும் 2 years கொடுக்கணும் அப்படின்னாங்க. இப்போ ஒரு டிஸ்ட்ரிக்ட்க்கு எஸ்பிங்க, அந்த ஸ்டேஷனை யார் கண்ட்ரோல் பண்ணுறோம், இதுதான் ஃபீல்ட் லெவல். டைரெக்டாக இவங்க வந்து இப்போ வந்து எக்ஸாம்பிள் டி நகர் போலீஸ் ஸ்டேஷன் இருக்குன்னு வச்சுக்கலாம், அதுக்கு ஒரு இன்ஸ்பெக்டர் இருப்பார்ல, அவருக்கு கீழே தான் அந்த ஸ்டேஷன் மொத்தம். டிஎஸ்பி will be சூப்பர்வைசிங், அவருக்கு ஜூரிஸ்டிக்ஷன் இருக்குமே தவிர டைரெக்டாக கிடையாது. புரியுதா? எஸ்பிக்கு டைரெக்டாக சில பவர்ஸ் இருக்கும். ஸோ இதுதான் டிஃப்ரென்ஸ். ஸோ இவங்களுக்கு 2 years கொடுக்கணும் அப்படின்னு ஒன்று. 2 பேர்த்துக்கும், எஸ்பிக்கும். சில இடத்துல இன்ஸ்பெக்டர், அதனால தான் ஸ்டேஷன் ஹவுஸ் ஆஃபீஸர்னு. ஏன்னா ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் மாறும் எஸ்ஹெச்ஓங்கிறது. இப்போ நம்ம ஊர்லேயே சில லெஸ் சென்சிட்டிவ் சின்ன ஸ்டேஷன் அப்படின்னா சப் இன்ஸ்பெக்டர் வச்சுருப்பாங்க. பெரிய ஸ்டேஷன் அப்படின்னா இன்ஸ்பெக்டரே இருப்பார், ஸ்டேஷன் ஹவுஸ் ஆஃபீஸர். சிட்டிக்குள்ளே அவங்க இருப்பாங்க. இட் டிபெண்ட்ஸ் ஆன் சைஸ், ஃப்ளெக்சிபிள். இன்னொன்று வந்து போலீஸ் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் போர்ட். ஸோ போலீஸ் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் போர்டு என்ன வேலைன்னா, ட்ரான்ஸ்ஃபர்ஸு, போஸ்டிங்ஸு, ப்ரொமோஷன்ஸ், சர்வீஸ் ரிலேட்டட் மேட்டர்ஸ் எல்லாத்தையும் இவங்க தான் பார்க்கணும். அதாவது டிஎஸ்பியிலேருந்து கீழே இருக்கவங்களுக்கு இதெல்லாம் மொத்தமாக இவங்க பார்த்துப்பாங்க. அதே வந்து எஸ்பி, அந்த டிஎஸ்பிக்கு மேலே ஏடிஎஸ்பி அண்ட் எஸ்பி. ஃபஸ்ட்டு தெரியும்ல, ஹையரார்கி தெரியும்ல போலீஸில். கதை கேட்கறதுன்னா ரெடின்றாரு. ஸோ பிசி இது வந்து இதுதான் ஹையரார்கி. 2 ஸ்டார் வச்சுருப்பாங்க. அதாவது எஸ்பிலேருந்து டிஐஜியாக ப்ரொமோட் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு 6 months. இப்போ நம்ம ஸ்டேட்டை விட்டு மற்ற ஸ்டேட்லாம் போகிறோன்னு வச்சுக்கலாம், ஒரு டிஸ்ட்ரிக்ட் ஹெட் பண்ணுறது ஒரு சீனியர் எஸ்பி தான். விட்டோம். ஸோ அந்த போலீஸ் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் போர்டு வந்து டிஎஸ்பிக்கு மேலே இருக்காங்கல்ல, ஏடிஎஸ்பி அண்ட் எஸ்பிஸ், இவங்களுக்கு வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா போஸ்டிங்ஸும் ட்ரான்ஸ்ஃபர்ஸையும் பார்ப்பாங்க. சரிங்களா? ஆனால் டிஎஸ்பியிலேருந்து கீழே இருக்கவங்களுக்கு எல்லாத்தையும் பார்ப்பாங்க. சொல்கிறது புரியுதா? டிஎஸ்பிக்கு மேலே என்ன இருக்குது, ஏடிஎஸ்பியிலேருந்து மேலே இருக்கவங்கள எங்கே போஸ்ட் பண்ணணும், சரிங்களா? ஒரு புதுசாக போஸ்ட் கிரியேட் பண்ணுறதுனால இவங்க பார்த்துப்பாங்க இந்த எஸ்டாப்ளிஷ்மெண்ட் போர்டு அப்படிங்கிறது. இல்லை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் அப்படின்னாலும் இவங்க இடத்த தான் போகணும், ஃபைன். ஆனால் டிஎஸ்பியிலேருந்து கீழே இருக்காங்கல்ல, ஸ்டார்டிங் ஃப்ரம் டிஎஸ்பி, இன்ஸ்பெக்டர், இவங்களோட எல்லா சர்வீஸ் மேட்டர்ஸும் இந்த போலீஸ் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் போர்டு கீழே வந்து சஸ்பென்ஷன் ஆகட்டும், இல்லை பே பர்க்ஸு, அலவன்ஸு, ப்ரொமோஷன் எல்லாமே வந்துடும். ஏன் வந்து டிஎஸ்பிக்கு எஸ்பிக்கு மேலே ப்ரொமோஷன் இது பண்ண முடியாது? என்ன ரேஷ்னல்? போலீஸ் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் போர்டில் ஏன் ப்ரொமோஷன் ஆஃப் எஸ்பி இல்லை ப்ரொமோஷன் ஆஃப் டிஐஜியை வைக்கல? ஆல் இண்டியா சர்வீஸ் வந்தாலும் எந்த ஸ்டேட்டுக்கு போகிறனோ அவங்க தான் எனக்கு அத்தாரிட்டி. அவங்க பார்த்து என்ன வேணாலும் பண்ணலாம். ப்ரொமோஷன் வந்து இங்கே டைம் பவுண்ட். 4 வருஷம் முடித்தா எஸ்பி, 10 வருஷம் முடித்தா டிஐஜி. அது மற்றவங்க சொன்னாலும் நிற்காது, சொல்லினாலும் நிற்காது. ரைட்? இட் கோ ஆன் இட்ஸ் ஓன் ப்ராசஸ். அதுதான் இந்த இடத்துல சாமே இந்த சர்வீசஸில். நோ ஒன் கேன் ஸ்டாப் மை ப்ராக்ரஸ் அட் எனி பாயிண்ட்.
புரியுதுங்களா? இதனால தான் அந்த மேட்டர்ஸ் வந்து யாருக்குமே கிடையாது லிட்டரலாக. இட் வில் பி ஹேப்பனிங் ஓவர் பீரியட் ஆஃப் டைம். அது பாடி போயிட்டே இருக்கும், யாரும் ஸ்டாப் பண்ணவே முடியாது, ஸ்டேட் நினச்சாலும் முடியாது. ஓகே, டைம் பவுண்ட் ப்ரொமோஷன்ஸ் உண்மையாலுமே ரொம்ப பெரிய விஷயம். சரி, வேற என்ன சொன்னாங்க? இன்வெஸ்டிகேஷனையும் லா அண்ட் ஆர்டரையும் பிரிக்க சொன்னாங்க. லா அண்ட் ஆர்டர் என்ன? ஸ்மால் ஸ்டேட்ஸில் இதெல்லாம் தான் பிரச்சனை ஒவ்வொன்றும். ஃபைன். ஸோ சரி, லா அண்ட் ஆர்டர் என்ன, இன்வெஸ்டிகேஷன் என்ன? எல்லாமே, அதாவது பப்ளிக் ஆர்டரை மெயின்டைன் பண்ணுறது தான் லா அண்ட் ஆர்டர். மெயின்டெனன்ஸ் ஆஃப் லா அண்ட் அப்ஹோல்டிங் ஆஃப் ஆர்டர், அதுதான் லா அண்ட் ஆர்டர். ஓகேங்களா? க்ரைம் இன்வெஸ்டிகேஷன்னா ஒரு க்ரைம் நடந்ததுக்கப்புறம் பண்ணுறது. அதாவது பப்ளிக் டியூட்டிஸ் இருக்கும், கிரிமினல் ஆன்டி கிரிமினல் டியூட்டிஸ் இருக்கும். இது ரெண்டையும் பிரிக்கணும் அப்படிங்கிறாங்க. ஓகே ஓகே எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்வெஸ்டிகேஷன், கிரிமினல் இன்வெஸ்டிகேஷனுங்கிறது ஒரு டெக்னிக்கல் ஜாப். ஃபாரன்சிக்ஸு, எப்படி ஒரு கொலை நடந்துச்சு, எப்படி நடந்திருக்கும், ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கும். இது வந்து ரொம்ப இன்டென்சிவ், ப்ராக்டிக்கலாக பார்த்துருக்கேன். சரிங்களா? இதையும் பார்த்துட்டு லா அண்ட் ஆர்டரையும் பார்க்குறப்போ அவனால் ரெண்டுலேயுமே பெர்ஃபார்ம் பண்ண முடியாது. ஏன்னா லா அண்ட் ஆர்டர் வந்து டிப்பிக்கலாக என்ன சொல்கிறது, கிரவுண்ட் லெவல் இன்டெலிஜென்ஸ் ஒன்று, அந்த இடத்துல வந்து ஒரு வகையில் சொல்கிறதுனா ஷோ கேசிங். வி ஆர் பவர்ஃபுல் அப்படின்னு கேட்டால் அவன் அமைதியாக போயிடுவான், அவ்வளோதான் விஷயம். இது அப்படி இல்லை, இது ரியலி டெக்னிக்கல், இன்வெஸ்டிகேட் பண்ணுறது அப்படிங்கிறது. ஸோ ரெண்டு வெவ்வேறு வேலைகள், வெவ்வேறு ரோல் தேவைப்படுது. தட்ஸ் த விஷயம். ஓகே, இன்னொன்று வந்து சாரி, போலீஸ் கம்ப்ளைண்ட்ஸ் அத்தாரிட்டி, PCA. இது சிம்பிள், போலீஸ் மேலே என்ன பிரச்சனை இருந்தாலும் பப்ளிக்கோ யார் வேணாலும் இதில் கம்ப்ளைண்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது தான். ஸ்டேட் லெவலில் ஒன்று இருக்கணும், டிஸ்ட்ரிக்ட் லெவலில் ஒன்று இருக்கணும். ஸோ ஸ்டேட் லெவலில் இருக்கிறது டிஎஸ்பிக்கு மேலே இருக்கிற ஆஃபீஸர்ஸ் கம்ப்ளைண்ட் பண்ணுறது, டிஎஸ்பிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி. டிஸ்ட்ரிக்ட் லெவலில் இருக்கிறது டிஎஸ்பி கீழே இருக்கிற ஆஃபீஸர்ஸ். ஏன் அப்படின்னா சிம்பிள் திங், அதுலேயே ஒருத்தர் உட்காரணும், கன்சர்ட் ஆஃபீஸரே ஒருத்தர் உட்காருவார்ல, அதான் விஷயம். இன்னொன்று வந்து நேஷ்னல் செக்யூரிட்டி கமிட்டி, NSC, அதான் கடைசி 7வது ரெக்கமெண்டேஷன். இது வந்து யூனியன் லெவலில் பேராமிலிட்ரி ஃபோர்ஸஸ் இருக்காங்கல்ல, CRPF, சென்ட்ரல் போலீஸ் ஆர்கனைசேஷன்ஸ், அதோடைய ஹெட்டை செலக்ட் பண்ணுறதுக்கு. அது மட்டும்தான் நம்ம வேலையை. CRPFக்கு ஒரு DG செலக்ட் பண்ணணும். CRPF வந்து CPS சொன்னால அன்றைக்கி எப்படி ரெக்ரூட் பண்ணுவாங்கன்னு, அசிஸ்டன்ட் கமாண்டன்ட்ஸ், அதாவது டிஎஸ்பி லெவலில் அங்கே அசிஸ்டன்ட் கமாண்டன்ட் அப்படிம்பாங்க. அவங்களும் SI அண்ட் கான்ஸ்டபிள்ஸ் இதெல்லாம் அந்தந்த CPS செலக்ட் இது பண்ணிக்கும், ரெக்ரூட் பண்ணிக்கும். இதை ஃபுல் இந்த ஸ்ட்ரக்சர் எல்லாமே மேன் பண்ணுறது IPS தான் CPSல. ஓகேங்களா? ஸோ இவங்களுக்கு ப்ரொமோஷன், இவங்களுக்கு அந்த போஸ்டிங் கொடுக்கறது, தே ஷுட் பி போஸ்டட், தே ஷுட் பி ப்ரொமோட்டட், அதெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் இந்த NSC பார்த்துக்கும், நேஷனல் செக்யூரிட்டி கமிட்டிங்கிறது. ஃபைன், இவங்க மட்டும் எஸ்டாப்ளிஷ் ஆகிட்டாங்க. மற்ற ஸ்டேட்ஸில், நிறையா ஸ்டேட்ஸில் இதெல்லாம் வந்துருச்சு, இதெல்லாம் வரலன்னா. ஸோ இந்த SSCங்கிறது ஒரு பொலிட்டிக்கல் இது இருக்கும், அதாவது ஹோம் மினிஸ்டர் ஹெட் பண்ணுவார், கன்சர்ன்ட் ஹோம் மினிஸ்டர் ஹெட் பண்ணுவார். அது போக ஹோம் செக்ரட்டரி இருப்பாங்க, DGP இருப்பாங்க. ஃபைன். ஸோ 3 பேர் யார் யார்? ஹோம் மினிஸ்டர், ஹோம் செக்ரட்டரி, DGP. அடுத்து இது வந்து லிட்டரலாக போலீஸ் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் போர்டுங்கிறது டெக்னிக்கல் பாடி, ADGs இருப்பாங்க. போலீஸ் கம்ப்ளைண்ட்ஸ் அத்தாரிட்டி ஒருத்தர் மட்டும் போலீஸ் இருப்பார், மற்றவங்கலாம் பப்ளிக் ஃபங்க்ஷனரிஸாக இருப்பாங்க, இல்லை பொலிட்டிஷியனாக இருப்பாங்க, பப்ளிக் ஃபிகர்ஸ் மோஸ்ட்லி. NSC தான் இப்போ சொன்னேன், இதுதான் விஷயம் போலீஸ் ரிஃபார்ம்ஸ் அப்படிங்கிறது. வெஸ்ட் பெங்காலில் இந்த பாடிஸ் எல்லாம் இருக்குது, சரியா? எல்லா பக்கம் இருக்குது, 5 ஸ்டேட்டில் மட்டும்தான் என்ன கிடையாது. ஸோ தமிழ்நாட்டோட இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துப்போமே, சத்தீஸ்கர் ஜார்க்கண்ட்லாம் இருக்குது. சத்தீஸ்கர் ஜார்க்கண்ட் தமிழ்நாடோட பெட்டராக இருக்கா போலீஸிங்? ஓகே, ஏன்? சரி, ஃபார் தட் மேட்டர் வெஸ்ட் பெங்காலில் இருக்குது. வெஸ்ட் பெங்காலில் லா அண்ட் ஆர்டர் நல்லா இருக்கா, தமிழ்நாட்டில் நல்லா இருக்கா? தமிழ்நாடு. யாரோ வெஸ்ட் பெங்கால்னு சொன்ன மாதிரி இருந்துச்சு. சரி, ஏன்? கொடுத்த உடனே இப்போ ரிஃபார்ம் ஆகிருக்கணும்ல, ஏன் ஆகலை? நாட்டில் ஒரு பிரச்சனை இருக்குது எப்பயுமே. ஒரு அகெயின் மெயின்ஸ் ஓரியன்ட் தான், இது ஒரு பாயிண்ட் தான். ஒரு விஷயத்துக்கு ஃபுல் ஸ்டாப் வைக்கிறதுக்கு
அத்தாரிட்டி கிடையாது நம்ம ஊரில், எக்ஸப்ட் சுப்ரீம் கோர்ட். அவன் முடியாது அப்படின்ட்டானா அதுக்கப்புறம் முடியாது, யாருனாலும் நெக்ஸ்ட் லெவலுக்கு ப்ரொசீட் ஆக முடியாது. ஆனால் அவனை தவிர யார் முடியாதுன்னு சொன்னாலும் அதை சர்க்கம்வெண்ட் பண்ணுறதுக்கு ஒரு ரூல் இருக்கும். பார்லிமெண்ட், பிரசிடென்ட், பிரைம் மினிஸ்டர் இவங்க தானே சொல்ல முடியும், வெண்ட் பண்ணிடலாம். இதே மாதிரி தான் இதுவும் சுப்ரீம் கோர்ட், ஐ மீன் இந்த போலீஸ் ரிஃபார்ம்ஸும். அவங்க சொல்லிட்டாங்க அப்படிங்கிறக்காக வி ஆர் கேச்சிங் இட் லிட்டரலாக. ஸோ இது மட்டும் ரிஃபார்ம்ஸ் கொண்டு வருமா? தமயந்தி சென் அப்படின்ட்டு ஒரு ஆஃபீஸர் இருந்தாங்க வெஸ்ட் பெங்காலில். ஸோ அந்த மொலஸ்டேஷன் நடந்தது தெரியுமா, நியூஸ் ஞாபகம் இருக்கா? அப்போ வந்து ஷீ ரிப்போர்ட்டட், அந்த ஆக்சுவலாக என்ன நடந்துச்சோ அதை அப்படியே ரிப்போர்ட் பண்ணாங்க. ஃபைன். அப்படி பண்ணதுக்கு அதே போலீஸ் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் போர்டை வச்சு ஷி வாஸ் ட்ரான்ஸ்ஃபர். செகண்ட் அ டூல் இன் த ஹேண்ட்ஸ் ஆஃப் ஸ்டேட் கவர்மெண்ட். அட்டானமிங்கிறது வரல, அட்டானமி வராத வரைக்கும் அவங்களை அக்கௌண்டபிள் ஆக்க முடியாது. சிம்பிள். அந்த இஷ்யூவில் என்னாச்சு, மம்தா தீதி வந்து ஓகே எஸ்டாப்ளிஷ்மெண்ட் போர்ட் இவங்க தான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும்னு சொன்னால, இவங்கள வச்சு தீதி இவங்களுக்கு சொன்னாங்க, இவங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க. திருப்பி எல்லாம் ஆஃபீஸர்ஸ் தானே, எண்ட் ஆஃப் த டே தேர் அண்டர் தேர் கண்ட்ரோல். சிம்பிள். இன்னொன்று, இந்த ரிஃபார்ம்ஸ் எல்லாம் டாப் டவுன். இவன் அதிகபட்சம் வந்திருக்கிறதே டிஎஸ்பிக்கு தான், அது கீழே இருக்கிற மக்களை பார்க்கறதே இல்லை. ஓகே, ஆக்சுவல் ரிஃபார்ம் அந்த இடத்துல தான் தேவைப்படும், ஃபீல்ட் லெவலில். மேபி இது ஒரு இனிஷியல் ப்ராசஸ் தான், பட் இதே எண்ட் ஆயிராது. செட் ஆஃப் ரிஃபார்ம்ஸ், இது பேசிக்ஸ், இதை வச்சு தான் மற்ற ரிஃபார்ம் பண்ணணும்.